वक्रतुण्ड महाकाय सूर्यकोटि समप्रभ निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा। गणाध्यक्षाय धीमहि गुणशरीराय गुणमण्डिताय गुणेशानाय धीमहि गुणातीताय गुणाधीशाय गुणप्रविष्टाय धीमहि एकदन्ताय वक्रतुण्डाय गौरीतनयाय धीमहि गजेशानाय भालचन्द्राय श्रीगणेशाय धीमहि। प्रणवालय पाहि परिपालय परमेशि कमलालय श्रीदेवी कुरिपिंसवे करुणाम्बुरासी धीं तारा धीं धीं तारा जटुलतो प्राण में नाट्यम चेसे गतुलतो नाम शतं मूल नतुलतो ना बैननी चुकुआ बेला। शुभं कुरु त्वं कल्याणम् आरोग्यं धनसम्पदः शत्रुबुद्धिविनाशाय दीपज्योतिर्नमोऽस्तुते दीपज्योतिर्नमोऽस्तुते दीपज्योतिर्परब्रह्म दीपज्योतिर्जनार्दनः दीपज्योतिर्परब्रह्म दीपज्योतिर्जनार्दनः दीपो हरतु मे पापं सन्ध्यादीपनमोऽस्तुते ओ दीपब्रह्मरूपस्त्वं ज्योतिषां प्रभुरव्ययः ओ दीपब्रह्मरूपस्त्वं ज्योतिषां प्रभुरव्ययः आरोग्यं देहि पुत्रांश्च मतिं स्वच्छां हि मे सदा रवेरस्तं समारभ्य यावत् सूर्योदयो भवेत् रवेरस्तं समारभ्य यावत् सूर्योदयो भवेत् यस्य तिष्ठे गृहे दीपः तस्य नास्ति दरिद्रता शुभं कुरु त्वं कल्याणम् आरोग्यं धनसम्पदः
शुभं कुरु त्वं कल्याणम् आरोग्यं धनसम्पदः शत्रुबुद्धिविनाशाय दीपज्योतिर्नमोऽस्तु ते दीपज्योतिर्नमोऽस्तु ते शुभं சான்றோர்களை மேடையில் இருக்கையில் அமருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். இருங்க, வரவேற்புரை படிக்கும்போது போயிட்டு வந்துடுங்க. இங்கே பார்ப்போம்னா உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாமா? நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக வரவேற்புரை. இந்நிகழ்விற்கு வருகை புரிந்தோரை வரவேற்று வரவேற்புரை நல்கிட கணிதத்துறை உதவி பேராசிரியர் திருமதி ரம்யா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். கொஞ்சி பேசும் கொங்கு தமிழ், கொஞ்சமாய் வெயில், கொஞ்சமாய் செல்லும் காற்று, கொஞ்சம் அழகுடன் நிறுத்திவிடாமல் மதிமிஞ்சும் அழகை கொண்ட பெண்ணை போல் சமநிலம், அப்பெண்ணை சுற்றித் திரியும் ஆடவர் போல் மலைக்க வைக்கும் மலைகள். கொங்கு மாநகரிலே கொஞ்சம் எல்லாமே அழகுத்தான். தமிழால் யாவரையும் வணங்கி என் உரையை தொடங்குகிறேன். அனைவருக்கும் என் இனிய மதிய வணக்கம். நம் கல்லூரியில் முதலாம் ஆண்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். முதற்கண் யுனைடெட் கல்வி நிறுவனங்களின் தலைவர் மற்றும் நிறுவனர், பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய இன்ஜினியர் சண்முகம் ஐயா அவர்களை வருக வருக என என் இருகரம் கூப்பி வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இவ்விழாவிற்கு வருகை தந்திருக்கும் யுனைடெட் கல்வி நிறுவனங்களின் நிர்வாக இயக்குனர் மரியாதைக்குரிய திரு கைலாஸ்குமார் ஐயா அவர்களை வருக வருக என இனிதே வரவேற்கின்றேன். இவ்விழாவிற்கு முன்னிலை வகித்திருக்கும் நம் கல்லூரி முதல்வர் முனைவர் விஜயா அம்மா அவர்களை வருக வருக என உளமாற வரவேற்கிறேன். அடுத்ததாக நாம் எல்லோரும் ஆவலுடன் இவருடைய உரையை எதிர்பார்த்து காத்திருக்கும் சிறந்த தமிழ் ஆசிரியர், தொலைக்காட்சி தொகுப்பாளர், வீடியோ ஜாக்கி, கல்வியாளர், திரைப்பட நடிகர், விஜய் டிவியின் கலக்கப்போவது யாரு என்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று புகழ் பெற்றவர், விஜய் டிவியின் கலக்கப்போவது யாரு நிகழ்ச்சியின் நடுவராக பணியாற்றி வருபவர், பட்டிமன்ற பேச்சாளர், விஜய் தொலைக்காட்சியின் விருதுகள் பெற்றவர், பல ரியாலிட்டி ஷோக்களில் பங்கேற்றவர், தன்னம்பிக்கை பேச்சாளர், மிகச்சிறந்த ஒருவர் என பன்முகங்களை கொண்டு நம் கல்லூரிக்கு வருகை தந்திருக்கும் நம் சிறப்பு விருந்தினர், நடிகர் மற்றும் தொகுப்பாளர் திரு ஈரோடு மகேஷ் அவர்களை வருக வருக என இனிதே வரவேற்கின்றேன். இவ்விழாவிற்கு வருகை தந்திருக்கும் பல்வேறு பத்திரிகை செய்தியாளர்களை வருக வருக என இனிதே வரவேற்கின்றேன். மேலும் இவ்விழாவிற்கு வருகை தந்திருக்கும் நம் கல்லூரியின் அனைத்து துறை சார்ந்த துறை தலைவர்கள் மற்றும் பேராசிரியர் பெருமக்கள் அவர்களை அன்புடன் வரவேற்கின்றேன். தமிழ் தாயின் மார்பில் தவழ்ந்திடும் ஆரமாய் முத்தாரமாய் ஒளிந்திடும் எங்கள் உழைப்பிற்கு அர்த்தம் தேடி தந்திடும் எமது கல்லூரி மாணவ மாணவிகளை என் சார்பிலும் நம் கல்லூரி நிர்வாகத்தின் சார்பிலும் வருக வருக என வரவேற்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
வரவேற்புரை வழங்கிய உதவி பேராசிரியை அவர்களுக்கு நன்றி. அடுத்த நிகழ்வாக கலைகள் வளர் இடமாய் நின்றாய் பார் வளர்ந்து அறிவியலின் பாதை கண்டு பல்துறையும் புதுமுறைகள் படைத்து நாளும் சிந்தனையும் செயல்திறனும் திறமை சேர்த்து பாரதி கண்ட புதுமை பெண்ணாய் செயல் புரிந்து கொண்டிருக்கும் யுனைடெட் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முதல்வர் முனைவர் ஆ. விஜயா அவர்களை ஆண்டறிக்கை வாசித்திட அன்புடன் அழைக்கின்றோம். Most respected beloved chairman, chief guest of the day, and the trustees, peer principals, HODs, fellow faculty members, and my dear students. Good afternoon to all. I am privileged and honored to stand before you to present the first annual report of United College of Arts and Science. United College of Arts and Science is affiliated to Bharatiya University, and it is well-known environment with an AI blended technology-driven educational institution was established in the year 2020, which focuses to cater quality education in the streams of commerce, science, arts, and management. The institution is incepted with the approval of Government of Tamil Nadu on 29th of May 2020. The first inspection committee visit was held by Bharatiya University officials on 23rd of June 2020. The first provisional affiliation order is received from Bharatiya University on 14th of July 2020. United College of Arts and Science was established as a fourth college under the roof of UIT Educational Trust in the year 2020. UIT Educational Trust is well-established institution by Mr. Engineer S. Shanmugam, the chairman and eminent personality who ventured in providing education to the unreached. He is a pioneer in IT education in Coimbatore. As a chairman of United Educational Institutions, he sets the vision for the institute and drives a team UIT towards achieving it. And it is executing as an integrated campus with 7 institutions, that is 6 colleges, namely United Institute of Technology, United College of Medical Sciences, United College of Pharmacy, United College of Arts and Science, United College of Nursing, and United College of Physiotherapy, and with 1 public school, it is the United Public School. It is up to the grade 12. UCAS is established with 5 undergraduate programs in the year 2020 with the strength of 257 out of 300 students in the first year itself. The institution, which is functioning with 3 goals. The first thing is creating the disciplined citizens and providing the quality education and the best career opportunities to nurture your future at United College of Arts and Science. Our vision is to enable education with global standards which enhance the sustainability of stakeholders, our aspirants in terms of career, society, and life skills, along with the continuous independent learning. Our mission to achieve our vision is adopting standard methodologies towards innovative teaching, learning practices, establishing a secure, skill-oriented educational environment for our stakeholders, learning through experience, connecting the industries to focus on the career of the aspirants, offering quality education with ethics through lifetime learning. Quality objectives of our institution is to implement outcome-based education, to enforce customized assessment process towards teaching, learning, and evaluation, to analyze the requirements of the stakeholders to enrich their education, and to enhance social and environmental consciousness through our domain knowledge, to create quality graduates with ethics, culture, and values,
and to promote the best practices in all means of education. With all these quality objectives, currently the United College of Arts and Science is excelling with 10 undergraduate programs and with the strength of 843 students in the campus. The institution is established with 31 acres of land surface located at the foothills of Nilgiris and Western Ghats. This institution provides excellent infrastructure with eco-friendly and pleasant environment for the learning. We have ICT-enabled classrooms and modern central library, well-equipped learning environment, air-conditioned and green laboratories, live stream enabled and equipped seminar halls, sports facilities with indoor and outdoor stadiums, adequate transport facilities, hygienic open-air food courts and cafeteria, a home away from home, that is our hostel facility, free Wi-Fi campus, uninterrupted power supply and water supply to impart extreme skills and knowledge to the students. We are providing add-on courses, certification courses, and we have exclusive cell for student skill enrichment, student enrichment cell, career guidance cell, and we have so more governing committees also. UCAS aims in aiding students with best career opportunities and molds them to be noble and responsible citizens in framing a better society to live in. The student enrichment cell, which is accomplished with 11 various clubs to mean and to serve the society. The first club is Retract Club, which enables the leadership quality of the students, and Youth Red Cross, which is serving to the society, National Service Scheme, which is serving with the responsibility to the needy people and to the society, and Eco Club, which is focusing the inside cleanliness as well as the nearby public environments also. The Entrepreneurial Development Cell, which is functioning inside our campus as a revenue generating unit, and the Digital Literacy Club, which is creating an awareness through digital platforms to our nearby fraternities, and Consumer Club, which is giving the rights of each and every consumer and giving awareness to all the students community. The Literature Club, which brings out the inner talents, and the Creativity Club also. The Tamil Mandram, which is exclusively working to uplift the Tamil language in the campus. The Resilience Club, most of the colleges will not have this Resilience Club. Here, the club which is responsible for the resilience of many of our students. And the final club, which is Women Empowerment Cell. The unique club which is more and more active in the development of women fraternity. And the Career Guidance Cell, which is functioning with 5 wings. One wing is exclusively functioning for government group examination. With that vision, in the first batch itself, we are able to have 13 qualified graduates. They are going for government, they are eligible and qualified for government examinations, and they are cleared the Group 4 examinations in the year 2023. And the second wing is domain specific wing exclusively for commerce domain for this chartered accountancy and corporate secretaryship. And we have domain specific placements in the auditor offices through this particular wing. And the third wing also, a common domain specific wing, that is technical training wing. The technical placements, even yesterday we got a communication for our student, one of our student, Mr. Bhumeshwaran of 3rd BSc CSDA, who got placed in Wipro Technologies. So happy to announce in this stage. And the fourth wing is exclusively working for analytical skill development for clearing your bank examinations. Exclusively we are training for IBPS. And the fifth wing, which is exclusively on communication and your personality development. Other than this, the governing committee, which are more playing a vital role in our student developments, the college committee, anti-ragging committee, anti-drug committee, anti-sexual harassment committee, the student council. That is my backbone of the execution of each and every activities
inside our campus, the student council, the peer mentoring system, class committee, and we have special support system established by our management exclusively for faculty members also, that is SWACAS, that is Staff Welfare Association of United College of Arts and Science, and recently we have launched Resource Center for Capacity Enhancement. In this forum, on behalf of United College of Arts and Science, we would like to extend our heartfelt thanks to our management, our respected chairman, Engineer Shanmugam sir. Thank you so much for establishing this. The internal quality assurance system. It is an integral part and brain of the college, and which works towards the consciousness of the quality enhancement. The IQAS, the internal quality assurance system, which aims in facilitating the internalization of the quality culture in all aspects of the institution. The functionalities of UCAS have been standardized with a well-framed quality manual of IQAS. It also facilitates for the curricular outcomes of the academic environment and promotion of quality in teaching, learning, and evaluation. It enables the teaching fraternity to focus more on research aspects of higher education and ensures quality practices in all means of education. This system was launched on 2nd of April 22 by Dr. B. Anirudhan, Principal, Nehru Arts and Science College, and Dr. Baba Gnanakumar, Director, Consultancy and Corporate Training, Krista Jayanti College, Bangalore. And we have organized many international and national conferences, out of which Department of Computer Science organized international conference in this academic year on 29th of December. And the IQAS system has been organized a national conference on 28th of January 2023. Department of English has been organized 7-day national level faculty development program between 5th of January and 12th of January 2023. Department of Commerce organized a state level conference on 18th of March 2023. The Department of Management has organized a 60-hour add-on course on currency marketing. So this particular course has been certified by Government of India also. As an official procedure, we have organized induction program for the new batches every year. The first batch induction program was held on 11th of February 2021. Dr. P. Murugan, Registrar, Bharatiyar University, was the chief guest of the program. And during the year 21-22, we have organized the induction program on 8th and 9th of October. Mr. Sajan Devarajan, Senior HR Manager, Extero, and our respected trustee, Dr. C.A. Kailash Kumar, our Executive Director. So both of them have been consented as chief guest of the program. And this year, we have initiated the induction program on 17th of August 22 by inaugurated and inducted by Ms. Rotarian S. Muthuraman, Managing Director, Lakshmi Ceramics, Coimbatore. The iconic events of various departments are here. The Department of English organized Literary Parade, Literary Expo, and 7-day national level faculty development program, and documentary on Royal Monarch Queen Elizabeth, and workshop on personality development and interview skills. The Department of Computer Science organized intercollegiate technical meet and Vaisthava technical exhibition, the international conference on recent trends. The Department of Management organized the add-on course and currency market, and they are executing as the regular practice of one-day business activity. The Department of Commerce, which is organized United College of Arts and Science Commerce Department, which is created UCOM Parliament. So this is going to be an annual event for discussing the budget and under the Parliament procedures. And we have organized Chartered Accountancy Seminar, and they have organized state level conference also. The research activities by our faculty members. We, the team of United College of Arts and Science, we brought the patent to our institution from the team of Department of Computer Science and one faculty member from the Department of Commerce, Mr. J. Janaki Raman. Publication of journal. Our faculty members are very keen in terms of research promotions, and they are marching better in the research.
3 publications in the UGC CAR listed is done by our faculty member and Head Department of Management, Dr. Swapna. And one more publication was done by Mrs. Bhuvaneshwari, Department of Computer Science. This publication is listed only in this particular academic year. The previous years also polled with many number of publications. And we have 107 club activities in the last academic year, out of which 35 events are public events which serve to the needy people and to the society. And we have achieved 100% placements in various companies, Wipro, HRH, Libra, Techware IT Solutions, and FacePrep, Infigain, and KILM. So various companies are still yet to visit and they are getting placed. The outreach activities which are served to our students, the Youth Red Cross has organized blood donation camp in association with Surya Hospital, Metupalayam, on 5th of January 22. An eye camp was organized in association with Sankara Eye Hospital in our campus for 5 weeks and as well as in the nearby village at Annur. Road safety rally was held at Karamadai on 29th of October 22. 50 students have taken part in the rally. The public are also got awareness for the road safety. The volunteers of National Service Scheme cleaned the UEI ground. Almost 50 students have participated in the Clean Campus mission. Women Empowerment Cell organized a guest lecture on anti-sexual harassment by Ms. Lini Babu of Rescue Charitable Trust on 27th of February 2023. The extension activities to serve the society is the Youth Red Cross of UCAS organized a dress contribution campaign and Majai Pai awareness to the school students, and 2,000 students benefited through this program during the month of October 22. On 23rd of April, the NSS students cleaned the campus of Government Higher Secondary School Seelur and Naikanpalayam. Almost 450 school students were benefited through this program. And 7th of May 22, a football tournament was organized by the NSS students to the local students of Naikanpalayam to enhance their physical fitness and to bring out the team spirit. 15 NSS students participated in the Body Mass Index survey for Children's Center. This mission is supported by YRC as well as the Digital Literacy Club. The Digital Literacy Club organized a camp to share the knowledge about digital governance to the tribal people. Students have demonstrated the procedures of online portals of Aadhaar card, new ration card, voter ID for the public at Nandini Colony, Gudalur Panchayat. On 8th of February, 10 students from Digital Literacy Club have volunteered themselves to create awareness on internet safety at Naikampalayam village. The Rotaract Club organized a mega blood donation camp was held on 9th of April 22 in association with Ganga Hospital. Out of this particular program, 110 units of blood has been donated by our volunteers. So we have created a child sex abuse awareness program for school students in association with NGO for the district child protection unit. So we have given awareness to the more than 100 school students in and around the society. Then Pennium, a session about demystifying women's health at KMCH. More than 50 women are benefited through this program. The Rotaract Club of UCAS organized Naturopathy, a free medical checkup camp for public, was organized on 2nd of October on account of Gandhi Jayanti. We have conducted at Metupalayam. A food donation drive for the poor and needy and the transgender were organized on 31st of October 22 by the Rotaract Club. Almost 75 transgenders were found and benefited through this particular mission. Women Empowerment Cell organized an awareness program to the school students of Government High Secondary School, Gudalur, Nilgiris on 23rd of September 22. 133 girl students were benefited through this program. And we, the faculty team, the SWACAS, contributed food to the inmates of Varahi Amman Temple Charitable Trust on 11th of February 22
125 inmates were benefited. The recreation activities also given as the industrial visits as well as the recreating event for both students and faculty members. Best practices which are inside and unique selling point of the United College of Arts and Sciences one-day business activity as well as best groom of the day. So one-day business, through the best one-day business activity, as of today, we have crossed 96,000 profit alone by our sale units. 96,000, approx 96,000 profit alone. I have not included the investment through this best practice and best groom of the day. This particular move has transformed many of our children to the best groom of our campus also. Through this, we have our future plans to bring out the best institute among the society with the highest quality and the recognition by the UGC with 2F and 12B certification. So definitely this year we are eligible to get this 2F and 12B certification. By next year we will be getting, through which we can enhance our research facilities also. And we are focusing with PG programs and 2 PG programs to be introduced in this upcoming academic year, and the demand analysis based 2 undergraduate programs also introduced, BSc Information Technology and BCom Information Technology. And we are focusing on 100% on-campus placement. Definitely by upcoming years, we are striving towards the best placements to the upcoming students. And we would like to have 100% results also in the upcoming years. And with all this note, I'm just wrapping up my annual report of United College of Arts and Science. Thank you so much. Thank you all. ஆண்டறிக்கை வாசித்த முதல்வர் அவர்களுக்கு நன்றி. உணர்வுகளை எண்ணங்களாக்கி, எண்ணங்களை செயல்களாக்கி, செயல்களை வலுவாக்கி, வலிமையை அற்புதமாக்கி, பெருகுணம், நிறைகுணம், சீர்மிகு தலைமை, யுனைடெட் கல்வி குழுமங்களின் தலைவர் மற்றும் நிறுவனர் பொறியாளர் திரு எஸ் சண்முகம் ஐயா அவர்களை தலைமையுரை வழங்கிட அன்புடன் அழைக்கின்றோம். The most respected chief guest of today's first annual day event of the United College of Arts and Science, Mr. Mahesh, and respected principal, head of the department, our sister concerned principals, faculty members, student friends, and media members, and all the well-wishers. Good evening to one and all present here. So, உண்மையிலேயே நம்ம யுனைடெட் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸை ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட்டு பேட்ச் பாஸ்ட் அவுட் ஆகிற, கிராஜுவேட் ஆகிற இந்த தருணத்தில் முதலாம் ஆண்டு விழாங்கிறது ரொம்ப ஒரு கோயின்சைட் ஆகி ஃபஸ்ட்டு பேட்ச் உள்ள என்ட்ராகி 2 ஆண்டுகள் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஆன்லைன் கிளாஸஸ் விர்ச்சுவல் மோடில் தான் இருந்துச்சு. ஒரு 1.5 years தான் அவங்களுக்கு வந்து ஃபிசிக்கலாக ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு. அண்ட் நான் மகேஷ் சார்கிட்ட வரப்போ சொல்லிட்டு வந்தேன்னா, இதுக்கப்புறம் அடுத்தடுத்த ஆண்டு விழாக்கள் இருக்கும், அடுத்தடுத்த பேட்சஸ் கண்டினியூஸாக வந்துகிட்டே தான் இருக்கும். அந்த ஹிஸ்ட்ரியை வந்து யுனைடெட் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸோட ஹிஸ்ட்ரியை இப்படி ஃபஸ்ட்டு ஆனுவல் டே ஃபஸ்ட்டு பேட்ச் பாஸ்ட் அவுட் ஆகுறாங்க, த ஃபஸ்ட்டு சீஃப் கெஸ்ட் அப்படிங்கிறது ஒரு காலேஜுக்கே ஒரு ஹிஸ்ட்ரி கிரியேட் பண்ணுற பெருமையான விஷயம். காலேஜோட ஆண்டறிக்கை, இந்த ஆனுவல் டே ரிப்போர்ட் பார்த்திங்கன்னா டாக்டர் விஜயா மேடம், பிரின்சிபல் மேடம் வந்து ஆல்மோஸ்ட் அவங்க அதை சுருக்கிட்டாங்க, இன்னும் நிறையா இருக்குது. ஸோ அவ்வளோ வந்து ஒரு ஆண்டில் வந்து அனைத்து துறை ஆசிரியர்கள் மாணவர்கள்லாம் சேர்ந்து அவ்வளோ கிளாஸஸ்ங்கிறத விட அவ்வளோ ஆக்டிவிட்டீஸ், அவ்வளோ ஈவெண்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க. ஐம் ஷுர் டெஃபினெட்லி கிளாஸ் ரூம் தவிர, கிளாஸ் ரூமுக்கு மேலே, கிளாஸ் ரூம் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா எவ்வளோ ஈவெண்ட்ஸ் இன்சைட் த காலேஜ், அவுட் சைட் த காலேஜ், இன்டர் காலேஜ் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி எவ்வளோக்கு எவ்வளோ ஈவெண்ட்ஸ், அதாவது ஒரு அளவுகோல் வேணும்னா ஒரு செமஸ்டருக்கு ஒரு 3 இன்டர்னல் டெஸ்ட், 3 ஐஏ எக்ஸாம் எழுதுகிற மாதிரி, யூனிட் டெஸ்ட் எழுதுகிற மாதிரி மினிமம் ஒரு 3 ஆர் மேக்ஸிமம் 5 ஈவெண்ட்ஸ் எதர் இன்சைட் த காலேஜ் ஆர் அவுட் சைட் த காலேஜில் நீங்கள் கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணி அட்டன் பண்ணோம். ஸோ தென் ஒன்லி உங்களுக்கு டெஃபினட்டாக ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்கணும். 3 வருஷத்துக்குள்ளே
கல்லூரி வாழ்க்கை முடிச்சுட்டு நீங்கள் சமுதாயத்துக்கு போகிறப்போ ஒரு வேலை செஞ்சு ஒரு தொழில் செஞ்சு இந்த சமுதாயத்தில் நீங்கள் ஜெயிக்கணும் வின் பண்ணோம் அப்படின்னா அதுக்கான மெச்சூரிட்டிங்கிறது எங்கே கிடைக்கும், அதுக்கான அனுபவங்கிறது எங்கே கிடைக்கணும்னா நிறைய நிகழ்வுகளில் பங்கேற்கிறப்ப தான் கிடைக்குமோ ஒழிய வெறும் கிளாஸ் ரூமில் உட்காந்து பாடத்தை மட்டும் கவனிக்கிறதுனால அந்த அனுபவம் அந்த மெச்சூரிட்டி கிடைக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த ஆண்டில் பல்வேறு நிகழ்வுகள் பல்வேறு ஈவெண்ட்ஸ் எல்லாம் இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரு மகுடமாக ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு ஒரு ஸ்பெஷலான ஈவெண்ட்டாக இந்த ஆனுவல் டே உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ இன்றைக்கி நம்மளுடைய ஸ்பெஷல் கெஸ்ட் சீஃப் கெஸ்ட் அவருடைய நேரத்தை நம்ம அதிகமாக உங்கள் கூட கனெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா எனக்கு ஐ ஹாவ் மெனி டைம் உங்கள் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு வி ஹாவ் மெனி ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ அவருடைய ஸ்பீச் ரொம்ப ஒரு மாதிரி சம்திங் ஸ்பெஷல் நாட் ஓன்லி இன் டிவி ஷோ. ஸோ அவர் வந்து டிவி ஷோ தவிர அவருடைய ஃப்ரீ நாட்கள் அவருடைய மற்ற நாட்கள் நேரங்கள் எல்லாம் எங்கே பண்ணுறாருன்னா பெரும்பாலும் நிறுவனங்கள்லேயும் கல்லூரிகள்லேயும் பள்ளிகள்லேயும் அங்கே இருக்கிற ஊழியர்கள் ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு ஒரு மோட்டிவேஷனல் ட்ரைனிங் ஒரு மென்டர்ஷிப் ஒரு லீடர்ஷிப் ட்ரைனிங் ஸோ அதையே பயிற்சிகள் கண்டினியூஸாக கொடுத்து அதில் ஒரு முதிர்ச்சி அதில் ஒரு மெச்சூரிட்டியோட ஸோ அவர் ஒவ்வொரு கல்லூரிக்கும் போகிறப்போ புதிதாக மாணவர்களையும் ஆசிரியர்களையும் பார்க்குறப்போ அந்த சூழ்நிலையில் அந்த மாணவர்களுக்கு எந்த மாதிரி ஒரு இன்புட் கொடுத்துட்டு போகலாங்கிறத ஒரு ஒரு நிறைய இன்ஃபர்மேட்டிவாக உங்களுக்கு வந்திருக்காரு. நீங்கள் அவங்க கூட நிறைய நேரங்களை நீங்கள் செலவு பண்ணோம். ஸோ கல்லூரியை கல்லூரியை ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்ததுலேருந்து 3 ஆண்டுகள் கல்லூரியை வந்து திறம்பட நிர்வாகம் பண்ணி 850 மாணவர்கள் மாணவிகளை சேர்த்து ஒரு முதலாம் ஆண்டு விழாவை ஒரு ஒரு 100% சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த ஆல் ஆஸ்பெக்டில் அதை ஒரு திறம்பட அதை கொண்டுட்டு வந்த அந்த ஒரு புகழ் அந்த ஒரு இது யாருக்கு சேரும் அப்படின்னா உங்களுடைய பிரின்சிபல் டாக்டர் விஜயா மேடத்துக்கு தான் சேரும். ஸோ மேடம் டாக்டர் விஜயா மேடம் அந்தளவுக்கு பண்ணியிருக்காங்கன்னா அதுக்கு பிஹைண்ட் த சப்போர்ட் பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் அவங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஆல் த ஹெச்ஓடிஸ் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்ஸ் ஆல் த ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் ஸோ இவங்க எல்லாம் சேர்ந்து இந்த ஒரு 3 ஆண்டுகளோட பயணத்தோட அந்த ஒரு என்ன அவுட்கம் தான் இந்த டேவோட இந்த சக்ஸஸ்ஃபுல் ஈவெண்ட். ஸோ டெஃபினட்டாக அனைத்து மாணவர்களும் எங்களுடைய எதிர்பார்ப்புகள் என்ன அப்படின்னா இந்த கல்லூரி முடிச்சுட்டு நீ வந்து இந்த கல்லூரியோட கிராஜுவேட்டட் ஸ்டூடெண்ட் இந்த கல்லூரியோட ஒரு படித்த மாணவன் சொல்லி சமுதாயத்துக்கு போகிறப்போ கண்டிப்பாக ஒரு சம்திங் ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒரு ஒழுக்கத்துலேயும் சரி படிப்புலேயும் சரி ஸ்கில்லையும் சரி இல்லை மற்ற சமுதாயத்தில் இன்னைக்கு இருக்கிற சமுதாயத்தில் இருக்கிற எத்தனையோ பொல்யூஷன்ஸ் சேலஞ்சஸ் இருக்குது. ஸோ அதை அட்ரஸ் பண்ணுற மாதிரி அதில் வந்து ஒரு மாதிரி ஒரு 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 வாய்ஸ் ஆர் அதில் ஒரு நல்ல ஒரு திறம்பட இன்றைக்கி இருக்கிற சமுதாயத்தில் நீங்கள் செயல்படுற மாதிரி. ஏன்னா இட்ஸ் a டிஜிட்டல் வேர்ல்டு இட்ஸ் பிளெண்டட் வித் மெனி ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஒரு சின்ன திறமை இருந்தால் போதும் உலகத்தில் எவ்வளோ உயரத்துக்கு வேணாலும் வரலாம். ஸோ தன்னுடைய ஒரு பேச்சு திறமை அழகான பேச்சு திறமை ஸோ அந்த மாதிரி தன்னுடைய ஒரு திறமையை வச்சுட்டு இன்றைக்கி வந்து உலகத்துக்கு தன்னை அடையாளமாக மாற்றிருக்கிறவர் நம்மளுடைய சீஃப் கெஸ்ட். அந்த மாதிரி உங்களுக்கு இருக்கிற ஒவ்வொரு திறமையும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை இருக்குது. அதை இந்த 3 ஆண்டுகளுக்குள்ளே நீங்கள் வெளிப்படுத்தி இந்த சமுதாயத்தில் உங்களுக்குன்னு ஒரு தனி அடையாளத்தை உருவாக்கி பல சாதனைகளை புரிய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வாய்ப்புக்கு நன்றி. யுனைடெட் கல்வி குழுமங்களின் தலைவர் மற்றும் நிறுவனர் பொறியாளர் எஸ் சண்முகம் ஐயா அவர்களுக்கு நன்றி. அடுத்த நிகழ்வாக உலகத்தில் 7 அதிசயங்கள் உள்ளன என்று சொல்கிறார்கள். எனக்கு ஒரே அதிசயம் என் தாய்மொழி மட்டுமே என்ற கூற்றுக்கு ஏற்ப தனது வாழ்க்கை பயணத்தை ஒரு தமிழாசிரியராக தொடங்கி தனது அயராத உழைப்பினால் விஜய் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் ஒரு போட்டியாளராக கலந்து கொண்டு இன்று அதே தொலைக்காட்சியில் தனக்கென ஒரு இடத்தை பெற்று அதன் அடையாளமாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற திரு ச ஈரோடு மகேஷ் அவர்கள். இவர் பெற்ற விருதுகளோ ஏராளம். குறிப்பாக 2005ஆம் ஆண்டு மதுரை பாரதி யுகேந்திரா அறக்கட்டளையின் சிறந்த இளைஞருக்கான விருதினை பெற்றுள்ளார். கில்ட் அறக்கட்டளையின் தமிழ்நாட்டின் சிறந்த பேச்சாளருக்கான விருதினை 2005-6ஆம் ஆண்டிற்கு பெற்றுள்ளார். விஜய் தொலைக்காட்சியின் சிறந்த தொகுப்பாளருக்கான விருதினை 2019 மற்றும் 22ஆம் ஆண்டு ஆகிய ஆண்டுகளுக்கு பெற்றுள்ளார். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஆளுமை இந்நிகழ்வில் கலந்து கொள்வதில் யுனைடெட் கல்வி குழுமம் பெருமை கொள்கிறது. சிறப்பு விருந்தினருக்கு சிறப்பு செய்யும் நேரம் இது. சிறப்பு விருந்தினருக்கு சிறப்பு செய்திட யுனைடெட் கல்வி குழுமங்களின் நிறுவனர் மற்றும் தலைவர் இன்ஜினியர் எஸ் சண்முகம் அவர்களை கேட்டுக்கொள்கின்றோம்.
சிறப்பு செய்தோர்க்கும் சிறப்பினை ஏற்றுக்கொண்ட சிறப்பு விருந்தினருக்கும் நன்றிகள். அடுத்ததாக, சாதிக்க முடியாத இலக்கை வாழ்க்கை கொடுக்கும்போது அழிக்கவே முடியாத தடயத்தை அந்த வாழ்க்கையில் பதிய வைத்துவிட்டு செல்வதுதான் திறமையின் சிறப்பு. அதனினும் சிறப்பு பெற்றோர்களின் ஆசி பெற்ற வாழ்க்கையை வாழ்வதே என்ற கூற்றிற்கு ஏற்ப அனைவரின் நெஞ்சங்களிலும் தம் பேச்சினால் ஊக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கும் ஈரோடு மண்ணின் மைந்தன் விஜய் தொலைக்காட்சி புகழ் திரு சா ஈரோடு மகேஷ் அவர்களை சிறப்புரை வழங்கிட அன்புடன் அழைக்கின்றோம். கருவறைகளை கால் பதித்த நாள் தொட்டு கருவறை தம்பி அமைதியாக இருக்கணும் தம்பி அமைதியாக இருக்கணும். நான் ஆல்ரெடி இங்கேருந்து எவன் பேசுகிறேன்னு தெரியும், எழுப்பி விட்ருவேன். சார் இங்கே உட்காருங்க சார் இங்கே அவ்வளோ சீன்லாம் இல்லை சார் நம்ம பசங்களுக்கு. வாங்க சார். அதான் என்ன நான் இறங்கி போய் சும்மா இருறேன், நானே 2 அடி அடிச்சுட்டு வந்துடுவேன் அன்பா. அதெல்லாம் ஒன்று அதான் இப்போ இப்படி கத்திக்கிட்டு இருப்பான். அப்புறம் வந்து 5 ஒரு யூஜி முடிச்சு பிஜி முடிச்சதுக்கப்புறம் அவனே கஷ்டப்படுவான். அதெல்லாம் விட்டுருங்க, பார்த்துக்கலாம் ஒன்று. அப்புறம் ஊரில் இருக்கிற எல்லாரும் போகிறவரெல்லாம் அவனை திட்டுவானுங்க, இந்த தெரியுது அவன் பேசுகிறேன். அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. எழுப்பி நிற்க வச்சிடலாம், அது ஒன்றும் பெரிய மேட்டர் இல்லை. என்றைக்குமே சொல்கிறவன் சொல்லிட்டு நிமிந்து உட்கார மாட்டான், குனிஞ்சுக்குவான் பாவம் தெரியாதவனுக்கு. அப்படியே பம்முவான் கேபின் செமி ஸ்லீப்பர் போகிற மாதிரி. அதனால் பரவாயில்ல விட்டுடலாம், நம்ம பசங்க தானே, ஜாலியாக கொஞ்சம் நேரம் சத்தம் போடணும். அப்புறம் அவனுங்களே ஃபீல் அமைதியாயிருவானு. நம்ம சார் ஒரே ஒரு விஷயம் இருக்கிற எல்லாருக்கும் சொல்கிறேன், பா அமைதியாடுற டே சொல்லிட்டே இருக்கேன். அப்புறம் மறுபடியும் பேசிட்டே இருக்கேன்னு இப்போ அவன் ஏதாவது சொல்கிறான், நீங்கள் எல்லாம் சிரிக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கும் அது பாதிப்பு தான் சொல்லுங்களா. ஒன்றே ஒன்று சொல்கிறேன், யார் கண்ட்ரோல் பண்ணியும் நம்ம அமைதியானோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்காது. நம்மளை நாமளே கண்ட்ரோல் பண்ணிட்டா மட்டும்தான் நம்ம வாழ்க்கை அடுத்த நிலைக்கு போகிறதுக்கு தயாராக இருக்குன்னே அர்த்தம். என்னோட ரெக்வஸ்ட், என்னோட ஹம்பிள் ரெக்வஸ்ட். மற்றபடி என்ன ஃபன் வேணா பண்ணுங்க, ஆனால் எந்த இடத்துல எப்படி பிஹேவ் பண்ணுன்னு இருக்கணும். எப்படி அப்பாவை வாடான்னு கூப்பிட முடியாதோ, அம்மா வாடி படின்னு கூப்பிட முடியாதோ, இடத்துக்கு தகுந்த பிஹேவியர், சூழலுக்கு தகுந்த மாற்றம் நமக்குள்ள நிகழலைன்னா நம்ம வாழ்க்கையில் எந்த மாற்றமும் நிகழாது. ஒரு சகோதரனாக நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். மிக வறுமையான சூழலில் ரொம்ப ரொம்ப விமர்சனத்திற்கு உள்ளான ஒரு குடும்பத்தில் இருந்து மேலே வந்தவங்கிறதுல அந்த அந்த அன்பில், அந்த சகோதரத்துவத்தில் நான் அதை சொல்கிறேன். ஏன் அப்படின்னா, படிப்பு மட்டும்தான் நம்ம தலைமுறையினுடைய தலையெழுத்தை மாற்றும். வேற ஒருத்தனும் உதவி பண்ண மாட்டான். படித்தாதான் நம்ம நிலைமை மாறும். இது இங்கே இருக்கிற எல்லாரும் ஆழமாக நம்புங்க. இன்றைக்கி ஒரே ஒரு பையன் வந்து விப்ரோ வாக்கன்னு செலக்ட் ஆனது. எங்கே செலக்ட் ஆயிருக்க? விப்ரோ. ஒரே ஒரு அவன் பேர் சொல்கிறதுக்கு உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி பேர் சொல்கிறவங்களும் நீங்களும் வந்தீங்கன்னா எனக்கு சந்தோஷமாக இருக்கும். இன்றைக்கி வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் நான் ஃபார்முலா ஆரம்பிக்காமல் இன்ஃபார்ம் அப்படியே ஆரம்பிச்சிட்றேன். இப்படி ஆரம்பிக்கலாம்னு நினச்சேன், 4 பேர் கத்தி எடுத்து விட்டானுங்க. இப்போ அந்த பூபேஷ் வந்து தம்பி செலக்ட் ஆகிருக்காருன்னா நம்மளுக்கு சந்தோஷமாக இருக்குல்ல. இன்றைக்கி எல்லா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்லேயுமே வாக்கின் இன்டர்வியூஸ் வைக்கிறாங்க. தெரியும், ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு வாக்கின் இன்டர்வியூஸ் வைக்கிறாங்க. எவ்ரி வீக் இருக்குது சென்னையில் வாக்கின் இன்டர்வியூஸ். நீங்கள் போகலாம், திறமையாக நீங்கள் போய் இது பண்ணலாம். இங்கே கத்துறது, இங்கே எனர்ஜிலாம் இருக்குல்ல, அதெல்லாம் அங்கே காமிச்சிங்கன்னா பெர் ஆனம் 10 லட்ச ரூபா சம்பளம் தருவான். இங்கே இந்த கத்திட்டு இன்டர்வியூவில் கேள்வி கேட்டால் நடுங்கி போடுறானுங்க. என்னடா இங்கிலீஷ்லேயே பேசுகிறாரு. ஏன்னா நம்ம எனர்ஜி எல்லாம் எங்கே நம்ம செலவிடணுமோ அங்கே செலவிடுறதே இல்லை. நமக்கு எது தேவையோ அது நம்மளுக்கு புரியுறதே இல்லை. ஏன்னா வயசு அந்த மாதிரி, சூழல் அந்த மாதிரி, எல்லாமே ஓசியில் கிடச்சிருது. சம்பாதிச்சு சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. பைக்காக மிரட்டி வாங்கிடுறான், ஃபோனாக மிரட்டி வாங்கிடுறான், பிளாக்மெயில் பண்ணிடுறான். சில பேர்லாம் பைக்கில் போனாங்க சார், சேர்மன் சார், எனக்குலாம் அப்படி ஆச்சரியமாக இருக்குது. இவ்வளோ நல்லா போகிறானேன்னு 1 கிலோமீட்டர் போய் பார்க்குறேன், பப்பரக்கான்னு கிடக்கான் ஒரு இடத்துல. ஏன்டாண்ணா இல்லை கொஞ்சம் இந்த மாதிரி ஸ்லிப் ஆயிடும் சார், மறுபடியும் நான் கரெக்டாக ஓட்டிடுவேன் சார் அப்படின்னு. எல்லாமே வேகம் தான். ஒன்னே சொல்கிறேன், நீங்கள் என்ன உங்கள் வாழ்க்கையை கொண்டாடுறதுக்கு உரிமை உங்களுக்கு இருக்குது. உங்கள் அம்மா அப்பா காசில் அதை பண்ணாதீங்க. நீங்கள் சம்பாதிச்சு நீங்கள் பைக் வாங்கி நீங்கள் எவ்வளோ வேகமாக வேணால் போங்க. இந்த உலகம் உங்களுக்காக கைத்தட்டுவதற்கு தயாராக இருக்குது. நீங்கள் பைக்கில் ஸ்டெண்ட் பண்ணுறதுனால நம்ம ரேசர் ஆக போகிறோம்? ஒரு விஷயம் இல்லை. ஒரே ஒரு உண்மையை சொல்கிறேன். என்னோட ஃப்ரெண்டு, அவனோட தம்பி, ஒரே ஒரு பையன், கசின் பிரதர். அவன் குடும்பத்தில் ஃப்ரெண்டோட தம்பி, அவன் கசின் பிரதர். எவ்வளோ அடம்பிடிச்சு வாங்கணுமோ அவ்வளோ அடம்பிடிச்சு வீட்டில் சாப்பிடாம இருந்து, வழக்கமாக பசங்கள்லாம் என்னென்ன ஸ்டெண்ட்டெல்லாம் வீட்டில் பண்ணுவாங்களோ பைக் வாங்குறதுக்கு, அதை அத்தனையும் பண்ணிவிட்டு பைக்கை வாங்கி சந்தோஷமாக போனார். சொல்ல கேட்காம மிதமிஞ்சிய வேகம், சேஃப்டியாக போல இன்னைக்கு 2 கால்களையும் விழுந்து நடைப்பிணமாக அந்த இளைஞன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். சிம்பிளான விஷயம். எதுவுமே நமக்கு நடக்கிற வரைக்கும் அதோட சீரியஸ்னஸ் நமக்கு தெரியாது.
கவிப்பேரரசு வைரமுத்து ரொம்ப அழகாக ஒரு கவிதை சொல்லுவார், ஒரு தேசத்தில் பற்றும் தீ தன் சட்டைப்பையில் பற்றும் வரைக்கும் எவனும் சப்தமிடுவதில்லைம்பார். எங்கேயோ எரியுது நமக்கு என்ன அப்படின்னு இருக்கான்ல, அது வரைக்கும் ஒன்றுமே தெரியாது. நமக்குன்னு அது நடக்கிறப்ப, நம்ம வீட்டில் நடக்கிறப்ப, நம்ம அம்மா அப்பா நடக்கிறப்ப, நமக்குன்னு நடந்து நாம் பெட்ரிட்டனாக ஆறப்ப தான் ஓ இவ்வளோ சீரியஸாக இருக்க வாழ்க்கை, இதை கொஞ்சம் கூட உணராமல் நாம் பாட்டு அசால்ட்டாக இருந்துட்டோமே அப்படின்னு கண்ணீர் வெடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வரும். இங்கே இவ்வளோ ஒரு அருமையான கல்லூரி வளாகம், ஒரு கேம்பஸ் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது வந்து நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இன்றைக்கி வந்து உளவியல் ரீதியாக மாணவர்கள்ட்ட இருக்கிற அத்தனை ஆய்வறிக்கைகளும் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் படிக்கிற படிப்பு எவ்வளவு முக்கியமோ, நீங்கள் பழகிற நண்பர்கள் முக்கியம், நீங்கள் பழகிற சூழல் முக்கியம், நீங்கள் படிக்கிற சூழல் மிக மிக முக்கியங்கிறாங்க. இங்கே வந்தோன்னே இந்த கேம்பஸ் பார்த்தேன், உண்மையிலே ஒரு நல்லா படிக்கிற பையன், லைப்ரரி. நான்லாம் வந்து காலேஜ் டேஸில் பெருமைக்கு சொல்ல என்னுடைய ஆசிரியர் டாக்டர் தாமோதரன் சார், இன்னைக்கு அரவிந்தன் பேர் மாற்றிட்டாங்க ஐயா, டெல்லி பல்கலைக்கழகத்தில் இருக்காங்க ஐயா. அவர் வந்து தினமும் வந்து கேட்பார், இன்னைக்கு யாரா எந்த புக்கு ஃபர்ஸ்ட் படிச்சீங்க, யார் புத்தகம் படிச்சீங்க அப்படின்னு கேட்பார். தினமும் கேட்பார். தினமும் புதுசாக ஒரு புத்தகம் படிச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் அதுக்கு டைம், அவர் கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒவ்வொருத்தரும் அவங்க படித்த புத்தகத்தை சொல்லணும், அதில் என்ன கருத்துக்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லணும், அவங்க எழுதுனதுல ஏதாவது முரண்பாடான கருத்துக்கள் இருக்கான்னு கேட்பாரு. இருக்கு சார், இல்லை சார். இந்த எம்ஏஎம்ஃபில் திருச்சி பிஷப் பீபரில் படிக்கிற சமயத்தில் ஃபுல்லாக எங்கள் சார்ட்ட போய் அந்த டெய்லி ஒரு புக்கை பற்றி பேசணுங்கிறதுக்காகவே போட்டி போட்டு நாங்கள் நண்பர்கள்லாம் படிப்போம். இன்னைக்கு மேடையில் பேசுகிறப்ப அத்தனை பேரும் கேட்குறாங்க, சார் பெரும்பாலும் நீங்கள் பேசுகிற விஷயங்கள்ல புதிய விஷயங்களா இருக்கே, எங்கேருந்து சார் எடுக்கிறீங்க, எங்கேருந்து சார் எடுக்கிறீங்க, எப்படி படிச்சீங்கன்னு கேட்குறாங்க. இது நான் படித்தேனே சொல்ல, என் ஆசிரியர் என்னை படிக்க வைத்தார். ஒவ்வொரு மேடையிலும் நான் பேசுவதற்கும் வெற்றி பெறுவதற்கும் அவர் தந்த பிச்சை காரணமாக இருக்கு, வேற ஒன்றுமே இல்லை. நம்மளுக்கு ஃபன்னு, என்டர்டெயின்மெண்ட், ஜாலி எல்லாம் இப்படி போயிடும், கடந்து போயிடும். ஒரு நாள் உட்காந்து லைஃப்பை யோசிச்சோம்னா ஒன்றுமே இருக்காது வாழ்க்கையில். இன்னைக்கு நீங்கள் வந்திருக்க அத்தனை பேருமே சொல்கிறேன், சார் நான்லாம் படிக்கணும்னு அவசியமே இல்லை சார், என் குடும்பத்தில் அவ்வளோ சொத்து இருக்கு, யாராவது இருக்கீங்களாப்பா அப்படி? அப்போல்லாம் அதெல்லாம் சாதிச்சுட்டு பண்ணணும். இன்றைக்கும் அம்மா அப்பா எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு தெரியாது, சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாது, கோவிட்ல என்ன நடந்ததுன்னு தெரியாது, அப்பா எந்த இடத்துல தன்னோட ஈகோவை அடமான வச்சுட்டு வேலை செஞ்சுட்டு இருக்காருன்னு தெரியாது. இங்கே வந்து நீங்கள் பெருமையாக பைக்கில் ரவுண்ட் அடிச்சு நிற்கலாம், ஆனால் அந்த பைக்கில் பெட்ரோல் போடுறதுக்கும் அந்த பைக்கை வாங்குறதுக்கும் அதில் இஎம்ஐ கட்டுறதுக்கும் உங்கள் அப்பா ஏதோ ஒரு ஓனர்கிட்ட கை கட்டி அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு அத்தனை வார்த்தைகளையும் கேட்டுக்கிட்டு. ஒன்று சொல்கிறேன், ஒரு தாய் 10 மாதம் குழந்தைய பெற்றெடுக்கிறா, சுமந்து 9 மாதத்தில் பெற்றெடுக்கிறான்னா அதோட பிரசவ வலி போயிடுது, அதுக்கப்புறம் அம்மா சமைச்சு போடுறாங்க, ஓகே. ஆனால் வாழ்க்கை முழுவதும் தோள்களில் சுமக்கிற தந்தை தன் குடும்பத்திற்காக அத்தனை அவமானங்களையும் தன் மனதிற்குள்ளேயே புதைத்து விட்டு தன் குடும்பம் நல்லா இருக்கும், குழந்தைங்க நல்லா இருக்கும் வாழ்ற ஒரே ஜீவன் அம்மாவும் அப்பாவும் மட்டும்தான், வேற யாருமே கிடையாது. இப்ப நீங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்றீங்கல்ல, எல்லா ஃப்ரெண்ட்ஸும் லைஃப் லாங் வருவான், சந்தேகமே இல்லை. நட்பு கூடவே இருக்கும், ஆனா நண்பர்கள் கூடவே இருக்க மாட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவங்க லைஃப் ஸ்டைல் மாறிட்டே இருக்கும். யூஜி முடிச்சாலும் ஒருத்தன் ஒரு பக்கம் போயிடுவான், திடீர்னு அவங்க அப்பா சொல்லுவார், டே என் பிசினஸ் பார்க்க வாடான்றுவாரு, போயிருங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஷிப். நீங்க பேசிக்கலாம், எல்லாம் பண்ணிக்கலாம், நண்பர்கள் கூடவே டிராவல் பண்ணிட்டே வந்திருக்க மாட்டான். நீங்க நிறைய பேர் கேட்பேன், ஏன்டா அந்த கோர்ஸ் எடுத்துன்னு கேட்டா உடனே ஒரு பையன் பதில் சொல்றேன், என்னவா இருக்கும்னா, என் ஃப்ரெண்ட் எடுத்தான் சார், நான் எடுத்தேன் சார். ஏண்டா அவன் எதுக்குடா எடுத்தான்? தெரில சார், ஏன் எடுத்தானே தெரில. அவனுக்கு பிடிக்க மாட்டா கம்ப்யூட்டர் சயின்ஸ்? தெரில சார், அவன் எடுத்தானே எடுத்து, இன்னும் வரைக்கும் அவன்கிட்ட கேட்கல. உனக்காவது பிடிக்குமா? அதான் சொன்னனே சார், அவன் எடுத்தானே எடுத்து. இப்படி தான் பல பேர் சேருவாங்க. அதுக்கப்புறம் என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது எதுவுமே தெரியாமல் ஒரு கோர்ஸ் எடுத்துட்டு அதில் பாடாப்படுறது. இன்னைக்கு கேம்பஸ் இன்டர்வியூ வருது, ஒரு பையன் ஜெயிச்சிருக்கான், ஒரே ஒரு நம்ம கூட ஒரு பையன் ஜெயிச்சிருக்கான், நாம் ஏன் ஜெயிக்க முடியலங்கிற கேள்வி தான் நமக்குள்ள வரணும். இன்னைக்கு எல்லாருக்கும் அதற்கான தகுதியும் திறமையும் இருக்கு. நான் ஒன்னே சொல்றேன், எப்பயுமே எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் படிச்சாலும் பெருசா வேலை கிடைக்கிறது இல்லை, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் படிச்சாலும் பெருசா வேலை கிடைக்கிறது எல்லாம் சொல்லிட்டே இருப்பாங்க. நான் ஒன்று சொல்லவா, இனி வருகிற காலங்களில் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவ்வளோ பெரிய மரியாதை காத்திருக்கிறது. நீங்கள் இருக்கிற அத்தனை பேரும் நம்புங்க. இன்னைக்கு ஐடியில் இருக்கிற அத்தனை பேரும், சார்லாம் வந்து பல வருடங்களுக்கு முன்னாடி அதுலேருந்து வந்தவங்க, இன்னைக்கு ஐடியில் இருக்கிற அத்தனை கம்பெனிஸும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் இருக்கிற டேலண்டான பசங்களை பிக் பண்ணி அவங்க மேலே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அவங்க மேலே ஒரு 18 மாதம் 16 மாதம் ட்ரைனிங் கொடுத்து, இன்டர்ன்ஷிப் கொடுத்து, அவங்களுக்கு வந்து ஒரு மிக குறைந்த அளவில் பணம் கொடுத்து, நீ ட்ரெயின் ஆகுன்னு சொல்லிட்டு அப்புறம் 3 வருஷம் கம்பெனிக்காக ஒர்க் பண்ணுன்னு சொல்லி அவங்க அவ்வளோ அழகாக ட்ரெயின் பண்ணி கொண்டு வராங்க. இன்னைக்கு அவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த 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 நாட்டில் இருக்குது. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் என்ன வேணால் ஃபன் பண்ணுங்க, பிடிச்ச நடிகர்கள் படம் பாருங்க, பிடிச்ச பாட்டு கேளுங்க, நண்பர்களோட வெளில போங்க, எல்லாமே ஓகே. ஆனால் வாழ்க்கை மேலே கொஞ்சம் கவனம் பாருங்க. ஏன்னா நான் வந்து மிக மிக சாதாரணமான குடும்பத்தில் பிறந்து மேலே வந்தவங்கிற ஒரு உரிமையில் நான் சொல்கிறேன், வாழ்க்கை மேலே கொஞ்சம் கவனம் பாருங்க. ரொம்ப பெரிய சீரியஸ்னஸ்லாம் வேண்டாம்.
நேரத்தை பிரிச்சுக்கிட்டீங்கன்னா போதும். நான் அடிக்கடி சொல்லுவேன், நேரத்தை மதிக்காதவனை நேரம் மதித்ததாய் சரித்திரம் இல்லை. டைம் மேனேஜ்மெண்ட் படிக்கிற காலத்துல ரொம்ப 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 முக்கியம், ரொம்ப முக்கியம். நிறைய பேருக்கு என்ன பிரச்சனைனா டைம் மேனேஜ்மெண்ட்டே தெரியாது. இப்ப நிறைய பேர் செமஸ்டர் எக்ஸாம் எழுதுறப்ப சொல்லுவாங்க, என்ன மச்சான் நேத்து ஆரம்பிச்ச மாதிரி எக்ஸாம் வந்துருச்சு. நேத்து ஆரம்பிச்ச மாதிரி இல்லை, 6 மாசம் போயிருக்கு. ஆனா 6 மாசம் அவனுக்கு போனதே தெரியல, அவ்வளவு பிஸியா இருக்கான். ஏன்னா இந்தியாவினுடைய நிலவரம் அவன் தான் கட்டுப்படுத்துறான். அடுத்த கொரோனா பரவலை தடுக்கிற வேலை அவனுக்கு இருக்கு. கோயம்புத்தூர் நகரங்களுடைய கட்டுமான பணி அவன்கிட்ட இருக்கு. மேம்பாலம் ஒழுங்கா போறாங்களாம் டெய்லி பார்த்துட்டு ஸ்கூல் காலேஜ் வரான். இவ்வளவு வேலைக்கு நடுவில் அவன் எப்படி படிப்பான்? 6 மாசம் போனதே தெரியல மச்சான். அந்த அளவுக்கு வெட்டியா இருந்திருக்கு மச்சான். 6 மாசம் எப்படி போனது தெரியாம இருக்கும். அழகா படிச்சு பாஸ் பண்ணலாமே. ஒண்ணுமே இல்லாத குழந்தைங்க பாஸ் பண்ணுது. விருதுநகர்ல பரோட்டா கடையில பார்ட் டைமா ஒர்க் பண்ண ஒரு பையன், அவங்க அம்மா அப்பாவுக்கு தொந்தரவு தரக்கூடாது, மிக ஏழ்மையான குடும்பம், தினக்கூலிங்கிறதுனால பரோட்டா கடையில வேலை பார்த்துட்டு பரோட்டா மாஸ்டரா இருந்துட்டு 12th 97% எடுத்த ஹிஸ்டரி நம்ம மண்ணில் இருக்கு, தமிழ்நாட்டில் இருக்கு. 97% மதிப்பெண்கள் எடுத்திருக்காங்க. விளையாட்டு கிடையாது வாழ்க்கை. சிரிக்கிறதுக்கும் கை தட்டுறதுக்கும் கிண்டல் பண்றதுக்கும் எப்பயுமே இருக்கு வாய்ப்பு. ஆனா முன்னேறதுக்கு இதான் வாய்ப்பு, இதான் பீரியட் ஆஃப் டைம். இந்த காலகட்டத்தை யார் சரியா பயன்படுத்துறீங்களோ அதுதான். அங்க 2 டீச்சர் நிக்கிறாங்க, பேசாதரான்னு சொல்றாங்க, 2 ப்ரொஃபசர் அதை மீறி கிண்டல் பண்றாங்க. இந்த வயசு அந்த மாதிரி. உங்க வீட்டில் ஒரு சகோதரியோ ஒரு தாயோ இருந்தால் இந்த மாதிரி பேச்சுகள், இந்த ஏளனம்லாம் வருமானா? வரவே வராது. ஏன்? அது அவங்க வீட்டு பிள்ளை, அவங்க வீட்டு அம்மா, அவங்க வீட்டு அக்கா, பத்திரமா பார்த்துக்குவான். வெளியில போறப்ப இவன் ஊர்ல இருக்கிற அத்தனை பொண்ணையும் கிண்டல் பண்ணுவான். இவன் தங்கச்சியோட போறப்ப ஊர்ல இருக்கிற எவனுமே அவன் தங்கச்சியை பார்க்க கூடாதுன்னு நினைப்பான். திருட்டுப்ப. அது எப்படி நடக்கும்? அவன் தங்கச்சிக்கே தெரியும், நீ பண்ற பிராடுத்தனத்துக்கு போடா பேசாம நானே நிம்மதியா வரண்டாங்க. விளையாட்டு கிடையாது. நான் ஒண்ணு சொல்றேன், இங்க பாருங்க, நீங்க படிக்காம கூட இருங்க சொல்லுங்களா, ஆனா மரியாதை தெரியலனா வாழ்க்கையில முன்னேறவே முடியாது. அதுவும் பேராசிரியர்களை மதிக்க தெரியலனா முன்னேறவே முடியாது. இங்க யாருமே எந்த ஸ்கூல், எந்த காலேஜ், எந்த இன்ஸ்டிடியூஷன் போனாலும் சொல்லுவேன், பேராசிரியர்களை விமர்சிக்கிற தகுதி எந்த மாணவனுக்கும் மாணவிக்கும் வழங்கப்படவே இல்லை. இன்னைக்கு சோசியல் மீடியா வந்ததுலேருந்து எல்லாமே ஈஸி ஆயிடுச்சு. எல்லாருமே இன்னைக்கு ரிப்போர்ட்டர், எல்லாருமே இன்னைக்கு நியூஸ் ரீடர். உடனே போன் எடுக்கிறான், வீடியோ போடுறான், உடனே ஒன்று போடுறான். ஒருத்தர் அவமானப்படுத்தணும்னா 4 கமெண்ட் போட்டுட்டு அவன் ஆசுவாசப்படுத்திக்கிறான். ஒன்று சொல்லவா, உங்கள் மனதில் இருக்கிற எண்ணங்கள் தான் வார்த்தைகளாக வெளிப்படுகிறது. உங்கள் வார்த்தைகள் தான் எழுத்துக்களாக பதிவு செய்யப்படுகிறது. ஒரு மோசமான செய்தியை நீங்கள் பதிவு செய்கிற பொழுது நீங்கள் மோசமான நபர் என்பதை நீங்களே ஒப்புக்கொள்கிறீர்கள் என்பதை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. யாரை பத்தி விமர்சனம் பண்றதுக்கு நமக்கு தகுதி இல்லை. நம்ம கூட படிக்கிறாள் ஒரு ஃப்ரெண்டு, எங்கேயாவது ஒரு பையனோட பேசிட்டு இருக்காளா, உடனே டே அந்த பொண்ணு அங்க பேசிட்டு இருக்கடா மச்சான், நான் அப்பயே சொல்லல கேரக்டர் மோசம்டா சொல்லாதீங்க. எந்த பெண்ணையும் விமர்சிக்கிற தகுதி இந்த உலகத்தில் எந்த ஆணுக்கும் கிடையாது என்பது என்னுடைய கருத்து. நீ என்ன அவங்க லைஃப்ல போய் பார்ட்டிசிபேட் பண்ற, அவங்கள விமர்சனம் பண்ற அளவுக்கு நீ என்ன சாதிச்சிருக்க, அவங்கள விமர்சனம் பண்ற அளவுக்கு பேராசிரியர்கள் விமர்சனமே பண்ணாதீங்க. டாக்டர் அப்துல் கலாம் சொன்னோன்னே கை தட்டுவாங்க. இந்தியாவில் இருக்கிற அத்தனை பசங்களும், தமிழ்நாட்டில் இருக்கிற காலேஜில் படிக்கிற அத்தனை பசங்க பொண்ணுங்க எல்லாருமே. ஆனா அப்துல் கலாம் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, நீங்கள் இவ்வளவு பெரிய மனிதராக இவ்வளவு உயரத்திற்கு வந்ததற்கு காரணம் என்ன? அப்துல் கலாம் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, ஆசிரியர்கள் சொல்வதை கேட்கிற மாணவனாக நான் இருந்தேன், இன்றைக்கு நான் சொல்வதை இந்த இந்தியாவே கேட்டுக்கொண்டிருக்கிறது. அவ்வளவுதான், சிம்பிள். அமெரிக்கால 2007 வெர்ஜீனியா பல்கலைக்கழகத்துல மன அழுத்தம் காரணமா ஒரு மாணவன் 2 கையிலையும் 2 துப்பாக்கி வச்சுட்டு வெறித்தனமா கண்மூடித்தனமா சுட்டுக்கிட்டு வந்துட்டே இருந்தான். 2 கைகள்லயும் 2 துப்பாக்கி, பார்க்கிறவங்க எல்லாம் சுட்டு தள்ளிட்டு இருந்தான். அந்த அதே யூனிவர்சிட்டியில 76 வயசு நிரம்பிய லிவியூ லிப்ரஸ்குங்கிற ஒரு பேராசிரியர் 2வது ஃப்ளோர்ல, 2nd ஃப்ளோர்ல 2ஆம் தளத்துல பாடம் எடுத்துக்கிட்டு இருக்காரு. தொடர்ச்சியான துப்பாக்கி சத்தம் கேட்ட உடனே அந்த பேராசிரியர் என்ன பண்ணாரு, ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பசங்களை, ஸ்டூடெண்ட்ஸை எல்லாரும் ஜன்னலை திறந்து வெளியில குதிச்சு உயிர் பிழைச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேராசிரியர் ஒவ்வொரு ஃப்ளோரா ஏறி அவன் சுட்டுட்டு வரான். கரெக்டா இவங்க கிளாஸ் ரூம் வாசல் வரப்ப அந்த பேராசிரியர் என்ன பண்றாரு, அந்த கிளாஸ் ரூம் வாசலே போய் நின்னுக்கிறார். அவனை உள்ள விடாம அவன் கையில் இருந்த குண்டுகள் தீரும் வரை அங்கே நிற்கிறார். ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா, அந்த வெர்ஜீனியா பல்கலைக்கழகத்துல அந்த சம்பவம் நடந்தப்ப எல்லா ஃப்ளோர்லையும் வளாகத்துல நிறைய உயிரிழப்பு ஏற்பட்டது. அந்த பேராசிரியர் பாடம் எடுத்த அந்த வகுப்பறையில் மட்டும் ஒரு மாணவன் கூட இறக்கவில்லை என்பது வரலாறு. காரணம், அவங்களுக்கு பதில் அத்தனை குண்டுகளையும் அவரே வாங்கிட்டு செத்து போனார். ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கு அப்புறமும் வாங்கன்னு சொல்லி ஹானரரி போஸ்டிங் கொடுத்து அவங்கள பாடம் எடுக்க வர வச்சாங்க. இதுதான் பேராசிரியர்கள். ரொம்ப சாதாரணமா நம்ம வார்த்தைகளை வீசிடுறோம், ரொம்ப சாதாரணமா எல்லாரையும் ஏளனமா பார்த்துடுறோம். என்ன வேணா ஏளனமா பாரு, தயவு செஞ்சு சாதிச்சுட்டு பண்ணு. 50 ரூபா ஜிபே ஃப்ரெண்டு கிட்ட கேட்கறான், மச்சான் 50 ரூபா அமுச்சு விடுறான், லட்சணம் அப்படி இருக்கு, எதுக்கு பேச்சுங்கிறேன்.
மச்சான் 1 லிட்டர் போட்டியா? 1 லிட்டர் உனக்கு எதுக்குடா போகிறதுக்கு? கொஞ்சம் ஊற்றி என்கிட்ட ஊற்று, என் பைக்கில் ஊற்று. எதுக்கு? தகுதியை வளர்த்து கொண்டு பேசுபவன் வார்த்தைகள் வரலாறாக மாறும். தகுதி இல்லாதவன் பேசுகிற வார்த்தைகள் குப்பை தொட்டியில் வீசுகிற குப்பைக்கு சமம் என்பதை படித்தவர்கள் உணர்ந்து கொள்வார்கள். ரெக்வெஸ்ட் எல்லாமே இன்னைக்கு இருக்கிற பசங்க, இன்னைக்கு இருக்கிற பேராசிரியர்கள்லாம், நான் இன்னைக்கு பார்க்குற ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் பையன் ஒரு வாத்தியார் அடிக்க போகிறான். இந்த வாத்தியார் அமைதியாக இருந்தார். ஏன்? அந்த மாதிரி பல பேர் அவன் பார்த்துருக்காரு. பல பேர் நாசமாக போயிருக்கான். அடுத்து நாசமாக போகிற லிஸ்ட்டுன்னு அவர் அமைதியாக இருக்கார். நிச்சயமாக அவன் நல்லா இருப்பான். வாத்தியாரை நோக்கி கையோங்கிறவன் எப்படி நல்லா இருப்பான்? யோசிச்சு பாருங்க. அதனால தான் ஆசிரியர்கள்லாம் இப்போல்லாம் அழட்டிக்கிறதே இல்லை. ஜாலியாக அவன் பாட்டு அமைதியாக இருக்கான். கத்துறையா கத்து, எனக்கு என்னப்பா நீ நாசமாக போக போகிற. உலகத்திலே அவன் சாவுக்கு அவனே ஆடுறதுன்னு சிலதெல்லாம் இருக்குது. எப்பயுமே செத்து போனால் 5 பேர் கூட ஆடுவாங்க. சில பேர் அவன் சாவுக்கு அவனே ஆடி அவனே படுத்துருவான். அதுதான் வாழ்க்கை. அகம்பாவம், ஆணவம், சொல் பேச்சு கேளாமை. இன்னைக்கு இருக்கிற பெரிய சேலஞ்ச் போதை பழக்கம். இவங்களுக்கு இன்னைக்கு இருக்கிற காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு கெட்ட பழக்கம் வச்சுருந்தா ஒரு கெத்துன்னு நினச்சிக்கிறான். அரியர் இல்லாமல் இருந்தால் கெத்து, கருமம். இது என்ன கெத்து? நல்லா படிச்சு யூனிவர்சிட்டி ரேங்க் வாங்கிட்டேன் மச்சான், கெத்துரா, சூப்பர். அடே என் கூட படிச்சா யூனிவர்சிட்டி ரேங்க் வாங்கிட்டேன், கேம்பஸில் செலக்ட் ஆகிட்டா பாரு, கலக்கிறான், வெரி குட் மச்சான். நான் 5 சிகரெட் அடிச்சேன், செருப்பால் அடிங்கிறேன். பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கல்னார் வள்ளுவர். தம்பி நீ நல்லா இருக்கியா நல்லா இல்லையா வேற யாரு காரணம் இல்லடா தம்பி, நீ தான் காரணம். தீதும் நன்றும் பிறர் தர வாரா. சிம்பிள். இதுல என்ன பெருமை? அப்படி சில பேர்லாம் சொல்லுவான், நான்லாம் மச்சான் 8 அடிச்சுனா ஒரு பீர் ஃபுல்லா அடிச்சிருவேன். அப்புறம் என்ன பண்ணுவாரு? சுப்பு சத்தியாத்திரத்துக்கு போறாரு இல்ல ஆஸ்கர் அவார்டு வாங்க போறாரா? ஒன்றும் கிடையாது. இது எல்லாமே அர்த்தமற்றதுன்னு காலம் கடந்து உங்களுக்கு தெரியும். ரெக்வெஸ்ட் பல உதாரணங்கள் இருக்கு. ஒண்ணுமே இல்லை. நீங்க போய் அடையார் கேன்சர் இன்ஸ்டிடியூட் போங்க. அடையார் சென்னையில் இருக்கு. எப்பயாவது நேரம் இருந்ததுன்னா சென்னைக்கு பஸ் பிடிச்சி வாழ்க்கையை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா அடையார் கேன்சர் இன்ஸ்டிடியூட் போங்க. உங்க வயசுல 1000 பேரை பார்க்கலாம் சிகரெட் குடிச்சு கேன்சர் வந்தவங்கள. உங்க வயசுல 1000 பேரை பார்க்க. சின்ன சின்ன குழந்தைகள், ஒரு சில பேர் அவ்வளோ பாவம் பண்ணிட்டு இன்ஸ்டியூட்ல போய் அட்மிட் ஆயிருக்கான். ஒண்ணுமே பண்ணாத குழந்தைகள் அட்மிட் ஆயிருக்கு. அதை பார்த்தாலே வாழ்க்கை எவ்வளவு நிலையாமைன்னு தெரிஞ்சிடும். இந்த சொசைட்டிக்கு நம்ம என்னடா செய்யணும்னு தெரிஞ்சிடும், எப்படி வாழணும்னு தெரிஞ்சிடும். எவ்வளவு செஞ்சாலும் அம்மா அப்பா சப்போர்ட் பண்ணாலும் தெரியல. எங்க ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்கீங்களா? எல்லாம் ஊர் பக்கம் தானே வந்திருக்கீங்க. தேனியிலிருந்து அந்த சைட்ல இருந்து. என்ன சார் கரெக்ட் தானே சார்? நிறைய பேர் வந்திருக்காங்கல்ல, ஊர் பக்கம் வந்திருக்கீங்கல்ல. தெரிய வேண்டாமா? சீரியஸ்னஸ் புரிய வேண்டாமா? அம்மா அப்பா எவ்வளவு கஷ்டப்படுறாங்க என்னன்னு தெரிய வேண்டாமா? பிராணம் எவ்வளவு கண்ணு உனக்கு சேலரி பூபேஷ்? இப்ப எவ்வளோ போட்டிருக்காங்க? இப்போ இப்போ 3rd இயர் இப்போ தான் படிக்கிறீங்களா? ஓ, படிச்சுட்டு இருக்கிறப்பே நீங்கள் உள்ளே போயிட்டீங்க விப்ரோக்குள்ள. சூப்பர். மீண்டும் ஒரு பலத்த கைதல் கொடுங்க. ஓ, அந்த இதில் போயிட்டீங்க. வெரி குட். நீங்கள் கார்பரேட் போனீங்கன்னா, எம்என்சி கம்பெனிஸ் போனீங்கன்னா பெரானம்னு சொல்லுவாங்க. பெரானம் பேக்கேஜ் 7 லட்சம், 10 லட்சம், 20 லட்சம், 26 லட்சம்னு. நீங்கள் பாருங்கள், மிகப்பெரிய மெட்ரோ சிட்டிஸில் வர பசங்களை விட மிக சாதாரணமாக கிராமத்துலேருந்து போகிற பசங்க தான் மிகப்பெரிய பேக்கேஜில் போய் செலக்ட் ஆகிறாங்க. ஏன் தெரியுமா? அவனுக்கு தான் சாப்பாட்டோட அருமை தெரியும், அம்மா அப்பாவோட கஷ்டம் தெரியும். மற்ற யாருக்கு தெரியாது. நான் இப்போ பேசுறது சில பேருக்கு வருத்தமாக கூட இருக்கலாம். ஆனால் இந்த வருத்தம் என்னன்னா, உங்களுக்கு காயமாக இருந்தால் மருந்து போடுறது தானே தீர்வு. இது மருந்து மாதிரி நினச்சிக்குவாங்க ஒரு சகோதரனா. ஏன்னா அப்படி ஒரு குடும்ப சூழல் இருந்து தான் நான் மேலே வந்திருக்கேன். மகேஷ்ங்கிற பேர் ஈரோடு மகேஷா மீடியா வந்ததுக்கப்புறம் மாறிச்சு. பட்ட கஷ்டம் கொஞ்சம் கிடையாது. படிக்கணும், படித்தா மட்டும்தான் மாறும்னு நான் நம்பினேன். படித்தேன். தமிழ் எடுத்து படிக்காத நாங்கள் எந்த சப்ஜெக்ட் எடுத்து படித்தாலும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்க்கு ஒன்று சொல்கிறேன், இதுக்கு வேல்யூ அதுக்கு வேல்யூ இல்லை. அண்மையில் வந்து ஒரு ரிசர்ச் சொல்லுது. என்ன தெரியுமா? அடுத்த 10 வருஷம் கழிச்சு எதெல்லாம் நீங்கள் பெரிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி நினைக்கிறீங்களோ அந்த ஜாபே இருக்காதுங்கிறான். அந்த வேலையே இருக்காதுங்கிறான் இந்த மண்ணில். வேற என்னடா வேலை இருக்கும்னு கேட்டா, சிஸ்டமே மாறிடும்டா. அந்த வேலையெல்லாம் இருக்காது. அதை விட 2 மடங்கு. இப்போ 100 வேலை போகுதுன்னா 200 வேலை ரெடியாக இருக்கும். அதுக்கு நீங்கள் அப்டேட் மட்டும் இருங்கிறாங்க. அவ்வளோதான். இன்னைக்கு சாட் ஜிபிடி வந்துருச்சு. இன்னைக்கு எத்தனை பேருக்கு சாட் ஜிபிடி தெரியும்னு தெரியல. உலகமே பயந்துட்டு இருக்கு அந்த டெக்னாலஜியை பார்த்து. கூகுள் ஒன்று பண்ணா அவன் வேற ஒன்று பண்ணி வச்சிருக்கான். இது உலக வரலாற்றில் இணையதள உலகில் அடுத்த கட்ட தாவல் அப்படிங்கிறானுங்க அறிஞர்கள். என்ன பண்ண போகுதுன்னே தெரியலங்கிறாங்க, பயப்படுறாங்க. கோடிங் ஜாபே எல்லாம் போயிருமாங்கிறானுங்க. இல்லை பிஹெச்டி தீசிஸுக்கெல்லாம் இருக்கிற ஒரு அந்த டெப்த்து, அந்த அறிவு, அந்த பட்டம் அதெல்லாம் மதிப்பிழந்துருமோங்கிறாங்க. அவ்வளோ பயப்படுறாங்க. இன்னைக்கு உலகம் அப்படி தலைகளாக புரண்டுட்டு இருக்கு. நாம் என்ன பண்ணுறோம்னா நியூஸ் பேப்பர் கூட படிக்கிறது இல்லை. அதிகபட்சம் நியூஸ் பேப்பரை பட்ஜெட் யூஸ் பண்ணுறான் நம்மால்.
போண்டா யூஸ் பண்ணுறான், கிழிச்சு எல்லாம் டிஷ்யூ பேப்பராக வச்சுக்கிறான், தொடச்சிட்டு போய்ட்டு. அவ்வளோ பிஸியாக இருக்கானுங்க நம்ம ஊரில். நாடு மட்டும் முன்னேற மாட்டேங்குது. ஹோட்டல்லாம் அர்ஜென்ட்டாக சில பேர் கோயிலில் சுற்றுறாங்க, பிரகாரம் கோயிலில் சுற்றுறப்ப ஓவர்டேக் பண்ணிட்டு போகிறாங்க. சார் ஒரு நிமிஷம் அப்படியே சர்ன்னு போகிறான். எங்கடா அவ்வளோ வேகமாக போகிறேன்னா தெரியல சார், ஆனால் வேகமாக இருக்கணும் அவ்வளோதான் அப்படின்ட்டு போயிட்டே இருக்காங்க. சாமியை பயப்படுறாங்க கோயிலுக்கு வந்தா என்ன ஆகுமா எனக்கு அப்படின்னு. எல்லா இடத்துலையும் வேகம். சிக்னலில் பாருங்க கரெக்டாக அந்த எல்லோ அப்படி வர்றதுக்குள்ள அவன் போய் ஒரு 10 செகண்டுக்குள்ளே போகணும்னு நினைக்கிறான் சார், போயிடுறான் சார். சில பேர் ஆம்புலன்ஸ் போகிறப்ப பார்த்துருக்கீங்களா? ஏங்க ஆம்புலன்ஸ் எதுக்கு போகுது? எவனும் சீக்கிரம் போயிடக்கூடாதுன்னு அது சீக்கிரம் போகுது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நானும் உள்ள அட்மிட் ஆகிக்கிறேன், இவன் பின்னாடியே போகிறான். அவர் உள்ளே இருக்கிறவர் பார்க்குறாரு, ரொம்ப ஆசைப்படுறான் போல இருக்கு, காலை திறந்து வாடான்னு பைக்கில் எடுத்து உள்ள போட்டுறாரு. அவ்வளோ வேகமாக போய் எங்கடா போகிறான்னா டீ கடையில் நிப்பாட்டியிருக்கான் அதிகபட்சம், அவ்வளோதான். என்ன புரட்சி பண்ண போகிறாங்க? தெளிவாக யோசிங்க, நிதானமாக இருங்க. ஒவ்வொரு செயல் செய்கிறப்பையும் மிகப்பெரிய அதிகபட்ச கவனத்தோட இருங்க. எண்ணத்தின் வலிமை தான் செயலோட வலிமையே. எண்ணத்தோட வலிமை தான் செயலோட வலிமை. ஒரு சின்ன உதாரணம், எல்லா மேடைகள்லையும் இந்த சகோதரியை பற்றி சொல்றதுக்கு எனக்கு கடமை இருக்கு, கட்டாயமும் இருக்கு, நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஊர் பக்கம் தான் வந்து படிக்கிறீங்க, ஹாஸ்டல் தங்கி படிக்கிறீங்களா, எவ்வளவு பெரிய பொறுப்போடு இருக்குன்னு சொல்றேன். தனிமையில் இருக்கிறப்ப சிந்தனையில கவனமா இருக்கணும், கூட்டத்தில் இருக்கிறப்ப வார்த்தையில கவனமா இருக்கணும். இது ரெண்டுத்துலையும் கவனமா இல்லைன்னா வாழ்க்கையில முன்னேறவே முடியாது. ஹாஸ்டல் எல்லாம் இருக்கீங்களா? ஒரு புதுக்கோட்டை மாவட்டம் ஜெயலட்சுமின்னு ஒரு பொண்ணு, இப்போ அந்த பொண்ணு பிஏ ஹிஸ்ட்ரி படிக்குது சேர்மன் சார். இப்போ அந்த பொண்ணு பிஏ ஹிஸ்ட்ரி படிக்குது. ராணியார் அரசினர் மகளிர் மேல்நிலை பள்ளியில் அது 11ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருந்தப்ப, கரெக்டாக அது 11th படிக்கிறப்ப தான் கோவிட் ஆரம்பிச்சது. அந்த இது பண்ணுறப்ப 11ஆம் வகுப்பு படிக்கிறப்ப நாசா போகிறதுக்கு, அமெரிக்காவில் இருக்கிற நாசா போகிறதுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சாங்க. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு செலக்ட் பண்ணாங்க. இந்தியா முழுக்க 40 குழந்தைங்களை தேர்ந்தெடுத்தாங்கம்மா. அந்த 40 குழந்தைங்களை செலக்ட் பண்ணணும், அதுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம். அரசு பள்ளியில் படித்து தமிழ் வழி கல்வியில் படித்து தேர்வான ஒரே சகோதரி அன்பு தங்கை ஜெயலட்சுமி, புதுக்கோட்டை மாவட்டம். இந்த நியூஸ் வருது, சும்மா பறக்குது. எப்படா ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச பொண்ணு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நாசா எழுதி செலக்ட் ஆயிருக்கு, வேற லெவலா இருக்கு இந்த பொண்ணு அப்படின்னு எல்லாரும் போய் தேடுறாங்க. அது போய் தேடினதுக்கு அப்புறம் தான் அந்த பொண்ணோட வாழ்க்கையே தெரியுது. அந்த பொண்ணுக்கு அப்பா இல்லை, அப்பா உயிரோடு இருக்காரு ஆனா கூட இல்லை. அம்மா மனநலம் பாதிக்கப்பட்டவர், தம்பி 8வது படிக்கிறான். இப்படி ஒரு சூழல்ல அந்த பொண்ணு நாசாக்கு போறதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி செலக்ட் ஆயிருக்கு. எப்படிடா கண்ணா நீ சாப்பாட்டுக்கு என்னடா பண்றேன்னு கேட்டதுக்கு, பத்திரிகையாளர்கள் கேட்டதுக்கு அந்த பொண்ணு ஒரு பதில் சொல்லுச்சு. பகுதி நேரமாக முந்திரி பருப்பு விற்று அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பணத்தில் நானும் படிக்கிறேன், தம்பியையும் படிக்க வைக்கிறேன், என் தாய்க்கான மருத்துவ செலவுகளை நானே கவனித்துக் கொள்கிறேன் அந்த பொண்ணு பேட்டி கொடுத்துச்சு. சரி, மென்டலி டிஸ்டர்ப்டு, மனப்பிறழ் உடைய தாய், உனக்கு மனப்பிறழ் உடைய தாய், அவங்க தூங்குறது கஷ்டம்னு மருத்துவர்கள் சொல்றாங்க. நீ மட்டும்தான் இருக்கா வீட்டில், எப்படி அவங்க அம்மா தூங்குறாங்க, எப்படி கவனிச்சுக்கிறேன்னு அவங்க கேட்குறாங்க. அதுக்கு அந்த குழந்தை பதில் சொல்லுது, என் தாய் எப்பொழுது உறங்குவாள் என்பது அவளுக்கே தெரியாது, அப்படிப்பட்ட நோய் அவளுக்கு. என் தாய் எப்பொழுது உறங்குவாள் என்பது அவளுக்கே தெரியாது, அப்படிப்பட்ட நோய் அவளுக்கு. அவளை காப்பாற்ற வேண்டிய இடத்தில் ஒரு மகன் ஸ்தானத்தில் மகளாகிய நான் இருக்கிறேன். என் குடும்பத்தை என்னால் கைவிட முடியாது. என் தாய் எப்பொழுது உறங்குகிறாளோ அதற்கு அடுத்து 10-15 நிமிடங்களில் உறங்க நான் துவங்குவேன். ஒரு நாளைக்கு அதிகபட்சம் நான் 3 மணி நேரம் உறங்கினால் அதிகம்னு சொல்லுது. அவ்வளோதான் தூங்குவியா? ஆமாம். காலையில் எந்திரிக்கணும், நான் சமைக்கணும், அம்மாவுக்கு தேவையானதை சமைச்சு வைக்கணும், தம்பியை ரெடி பண்ணணும், அவனை ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகணும், அம்மா வந்து பக்கத்தில் இருக்கிற அக்காட்டெல்லாம் கூப்பிட்டு வந்து அம்மாவை பார்த்துக்கோன்னு சொல்லணும். இவ்வளோ விஷயம் பண்ணிவிட்டு நான் ஸ்கூலுக்கு போகணும் சார். ரைட், இந்த நியூஸ் போகுது. நாசாக்கு போகிறதுக்கான அடிப்படை செலவு ட்ராவல் எக்ஸ்பென்சஸ்ன்னு ஒன்று இருக்குல்ல, பேசிக்கான ட்ராவல் எக்ஸ்பென்சஸ் இருக்குல்ல, அது இல்லைன்னு நியூஸ் வந்தோன்னா உலகம் முழுக்கிற தமிழர்கள் இப்படிப்பட்ட ஒரு குடும்ப சூழலேருந்து ஒரு பொண்ணு படிக்குதுன்ட்டு எல்லாரும் ஸ்பான்சர் பண்ண நான் ரெடிங்கிறாங்க. அது போகிறதுக்கான செலவு பணம் கிடச்சிருது. இந்த செய்தி கேள்விப்பட்டு கிராமாலயான ஒரு அமைப்பு என்ன பண்ணுது, மத்திய ஒரு அரசு உதவி பெறுகிற அமைப்பு என்ன பண்ணுது, அந்த பொண்ணை தேடி போகுது புதுக்கோட்டைக்கு. தங்கம் உனக்கு நான் ஸ்பான்சர் பண்ணுறேன், நீ நாசா போயிட்டு வான்னு. அந்த பொண்ணு சொல்லுது, வேணாம் சார் எனக்கு தேவையான பணம் கிடச்சிருச்சுன்னு. இல்லை உனக்கு நாங்கள் ஒரு பட்ஜெட் வச்சுருக்கோம், சரி உன் வீட்டுக்கு கூட்டு போய்ங்களாங்கிறாரு. வீட்டுக்கு கூட்டு போகுது அந்த பொண்ணு. வீடை போய் பார்த்தா அது வீடே கிடையாது, அப்படி ஒரு சூழல்ல ஒரு வீடு இருக்கு.
உடனே இவ்வளோ மோசமான சூழலையா நீ படிச்சேன்னு அவங்க ஆச்சரியமா கேட்குறாங்க. எனக்கு என்ன சார், இந்த வீடு கூட இல்லாமல் கோடி பேர் ரோட்டில் கிடக்கான், எனக்கு ஆண்டவன் ஏதாவது கொடுத்துருக்கானே, நான் சந்தோஷமா தான் இருக்கேன், நான் இதில் தான் படிக்கிறேன்னு அவங்க மனசு உடஞ்சு போய் என்ன சொல்றாங்க, 25 லட்ச ரூபா பட்ஜெட் வச்சிருக்கோம், 25 லட்ச ரூபா எங்களோட பட்ஜெட்டு, நீ வீடு கட்டிக்கோ, நான் வீடு கட்டி கொடுத்துட்றோன்னு. அந்த பொண்ணு சொல்றா, எனக்கு வீடு இப்போ தேவையில்லை சார், எனக்கு இந்த வீடே போதும், நீங்க தர 25 லட்ச ரூபாயை நான் வேற விதத்தில் பயன்படுத்திக்கலாமான்னு அந்த பொண்ணு கேட்குறா. தாராளமா பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறாங்க அவங்க. உடனே அந்த பொண்ணு சொல்றா, எங்க கிராமத்துல, புதுக்கோட்டையிலேருந்து பக்கத்துல ஆதனக்கோட்டைன்னு எங்க கிராமத்துல கழிவறை வசதியே கிடையாது, டாய்லெட் ஃபெசிலிட்டியே கிடையாது, நீங்க எனக்கு கிடைக்கக்கூடிய பணத்துல டாய்லெட் ஃபெசிலிட்டி பண்ணி தர முடியுமா? தாராளமா பண்ணி தரோங்கிறாங்க. தனக்கு கிடைக்கக்கூடிய 25 லட்ச ரூபா பணத்துல தன் கிராமத்திற்கு தேவையான 126 கழிவறை வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறாள் 11ஆம் வகுப்பு படித்த ஜெயலட்சுமி என்கிற அந்த அன்பு சகோதரி. மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட். இப்ப மார்ச் 8ஆம் தேதி உலக பெண்கள் தினத்தப்ப இளம்பெறைன்னு ஒரு பொண்ணு, நம்ம சேலம் பக்கத்துல, சேலம் மாவட்டம் வாழப்பாடி ஊரு, அவங்க அப்பா சலூன் கடையில வேலை பார்க்குற ஒரு சகோதரர். அவங்க அப்பா இளம்பெறைன்னு 11ஆம் வகுப்பு படிக்கிற பொண்ணு, கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற பொண்ணு. அந்த பொண்ணு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுச்சு. லிஃப்ட் போறப்ப வரப்ப ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா உள்ள இருக்கிறவங்க பெரும்பாலும் இறந்து போயிடுறாங்க. இந்த ஆக்சிடென்ட் ஆனாலும் கூட உள்ள இருக்கிறவங்க சாகாம இருக்கிறது எப்படி டெத் ரேட்டை கம்மி பண்ணலாம், ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு கண்டுபிடிச்சது இளம்பெறைங்கிற அந்த பொண்ணு, 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட். அதற்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் சிறந்த பெண்மணிக்கான விருதையும் கொடுத்து 1 லட்சம் ரூபாய் காசோலையை கொடுத்து பாராட்டு பத்திரம் கொடுத்தாரு. இந்த ப்ராஜெக்ட் நேஷனல் லெவல்ல 3rd பிளேஸ் வாங்குச்சு. 11ஆம் வகுப்பு படிக்குது, கவர்மெண்ட் ஸ்கூல்ல. அந்த பொண்ணு கேட்டாங்க எப்படி சாத்தியம்னு கேட்குறப்ப அந்த பொண்ணு சொல்லுச்சு, சார் எங்க அப்பா சலூன் கடையில் வேலை பார்க்குறாரு, எங்க அப்பா படுற கஷ்டம் எனக்கு தெரியும், இந்த கோவிட் சமயத்தில், கொரோனா சமயத்தில் எவ்வளவு தூரம் எங்க வாழ்க்கை கீழே போச்சுன்னு எங்களுக்கு தெரியும், நான் படித்தா மட்டும்தான் சார் என் லைஃப் லிஃப்ட் ஆகும், அதனால தான் லிஃப்ட்லேயே ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலாம், லிஃப்ட்லேயே பண்ணுச்சு, வேலை முடிஞ்சு போச்சு. எவ்வளோ புத்திசாலிங்களா இருக்கு. ஒரு பையன் ஜெயக்குமார்னு ஒரு பையன், நம்ம சிவகாசி பக்கத்தில், அவனுக்கு நாராயணபுரமோ ஊர், ஆட்டோமேட்டிக் ஃபயர் சேஃப்டி மிஷின் ஒன்று கண்டுபிடிச்சாங்க சார். ஆட்டோமேட்டிக் ஃபயர் சேஃப்டி மிஷின் அது என்னன்னா, பட்டாசு தொழிற்சாலையில், தீப்பெட்டி தொழிற்சாலையில் அடிக்கடி தீ விபத்து ஏற்பட்டுறதுல அந்த ஃபயர் ஆக்சிடென்ட்டை எப்படி தடுக்கலாம் அப்படின்னு அது ஃபயர் சேஃப்டி அலார்ம்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. அதில் அந்த ஃபயர் சேஃப்டி அலார்ம் ரூமோட டெம்பரேச்சருக்கு அதிகமாக கொஞ்சம் ஃபயர் ஆகிற அளவுக்கு டெம்பரேச்சர் அதிகமாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த அலார்ம் பீப் ஆகி தண்ணீரும் மணலும் பீச்சு அடித்து அந்த ரூம் டெம்பரேச்சரை சமநிலைப்படுத்திடும். ஒருவேளை ஃபயர் ஆக்சிடென்ட் ஆனால் கூட ஃபயர் வராமல் தடுத்துரும். மிகப்பெரிய பாராட்டு. இஸ்ரோ விஞ்ஞானிகள் பாராட்டுறாங்க, நாசால் இருக்கிறவங்க பாராட்டுறாங்க, இங்க இருக்கிற ஸ்பேஸ் கிட்ஸ் அமைப்பு இளம் விஞ்ஞானிக்கான விருது கொடுத்து பாராட்டுச்சு. சின்ன பையன், 10வது படிக்கிற பையன், ஜெயக்குமார்ங்கிற பையன். அந்த பையன் எப்படா சொல்ல இதை கண்டுபிடிச்சேன்னு கேட்டப்ப அந்த பையன் ஒரே ஒரு விஷயம் சொன்னான், சார் எனக்கு அப்பா கிடையாது சார், அவர் ஃபயர் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டார். எனக்கு அப்பா கிடையாது, அவர் ஃபயர் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டார், அம்மா மட்டும்தான் சார். எங்கள் அம்மாவும் எப்படி சார் நான் செத்து போகிறதுக்கு விட முடியும், பயந்துகிட்டே இருந்தேன் சார், அப்புறம் எங்கள் சயின்ஸ் சார்கிட்ட கேட்டேன், சார் ஏதோ ஒன்று பண்ணோம் சார்னு, அவர் ஹெல்ப் பண்ணார், என்னோட ஐடியா இருந்துச்சு, ரெண்டும் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆச்சு சார், இன்றைக்கி நான் இந்த மிஷின் கண்டுபிடிச்சிட்டேன் சார். இது அம்மா இல்லை சார், என்ன மாதிரி அம்மாவோடு மட்டும் அப்பாவோடு மட்டும் வாழ்கிற நிறைய குழந்தைகளுக்கு இது ஒரு வரமாக இருக்கும்னு நினைக்கிறேன் சார், இது அடுத்த லெவல் நான் கொண்டு போனேன் சார்னு பேட்டி கொடுத்தேன். வாழ்க்கையில் வலியும் வேதனையும் வருகிற பொழுது மட்டும்தான் வாழ்க்கைனா என்னன்னே தெரியும். அது வரைக்கும் நமக்கு சீரியஸ்னஸே வராது. பெரம்பலூர் பக்கத்தில் கல் உடைக்கிற தொழிலாளி ஒருத்தர், அவருக்கு பிறந்த பையன் நந்தகுமார், கல் உடைக்கும் தொழிலாளி அவர். நந்தகுமார்னு ஒரு பையன், அந்த பையன் டாக்டருக்கு படித்தான். அவங்க அம்மாவுக்கு ஒரு நாள் சம்பளம் 12 ரூபா, 15 ரூபா, 20 ரூபா, 40 ரூபா, இவ்வளோதான். அவங்களுக்கு பிறந்த பையன் டாக்டருக்கு படித்தான். பெரிய அச்சீவ்மெண்ட்ல, இவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட். நந்தகுமார் டாக்டர் ஆனதுக்கு அப்புறம் போய் கேட்டாங்க, நந்தகுமார் டாக்டர் ஆகிட்டீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா, சூப்பரா அப்படின்னு கேட்டாங்க. சார் நான் டாக்டர் ஆனது எனக்கு சந்தோஷம் இல்லை, அதை தாண்டி ஒரு சந்தோஷம் எனக்கு இருக்குன்னாரு நந்தகுமார். வேற என்ன நந்தகுமார் உங்களுக்கு சந்தோஷம்னு என்ன பார்த்து என் கிராமத்தில் இருக்கிற 2 இளைஞர்கள், ஓ நம்ம கிராமத்தில் இருக்கிற நந்தகுமார் என்ன டாக்டர் ஆயிட்டாரு, நாமளும் படிச்சா பெரிய ஆள் ஆயிடலான்ட்டு அவங்க 2 பேரும் டாக்டருக்கு படிக்க வந்திருக்காங்க சார், எக்ஸாம் எழுதி. இதுதான் சார் எனக்கு கிடைச்ச வெற்றியா நான் நினைக்கிறேன்னு சொன்னார். இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், உங்கள் ஊரிலிருந்து நீங்கள் ஒருவர் ஜெயிச்சு வெளில வந்தீங்கன்னா உங்களை ரோல் மாடலாக எடுத்து அந்த கிராமமே அந்த ஊரே கொண்டாடுவதற்கு காத்திருக்கிறது. நிறைய பேருக்கு நீ கைட் பண்ண ஆள் இல்லை, அவ்வளோதான். இன்னைக்கு வரைக்கும் இவ்வளோ டெக்னாலஜி டெவலப் ஆயிருக்கு, ஆனால் என்ன படிக்கணும், எங்கே படிக்கணும்,
என்ன போகலாம், என்ன கோர்ஸ் எடுக்கலாம், இதை முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், படிக்கிறப்பே டிஎன்பிசிக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், யூபிஎஸ்சிக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், காம்படிட்டிவ் எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், யாருக்குமே ஒன்றுமே தெரியாது. அதெல்லாம் நீங்கள் கைட் பண்ணலாம். ஒரு ஆள் வந்துட்டாங்கன்னா அந்த கடமை இருக்குல்ல, பண்ணலாம்ல தாராளமா. எல்லாம் ஒரு வார்த்தையும் கவனித்து பேசுங்க. என்னுடைய ரெக்வஸ்ட் இதுதான். மகாகவி பாரதி சொன்னார், மந்திரம் போல் வேண்டுமடா சொல்லின்பம்னார். மந்திரம் போல் வேண்டுமடா சொல்லின்பம். நீ பேசுற வார்த்தை அவ்வளவு பெரிய பாசிட்டிவ் வைப்ரேஷனோட இருக்கணும்னார். ஒரு மந்திரமா இருக்கணும் நீ பேசுற வார்த்தைன்னு. பயனற்ற சொற்களை சொல்லவே கூடாது. ஒரு நாளைக்கு எவ்வளவு சொற்கள் நம்ம நல்லா சொல்லியிருக்கோம்னு யோசிச்சு பார்த்தா எனக்கு தெரிஞ்சு மௌனமா இருந்தா நல்லதுங்கிற பதில் தான் நமக்கு வரும். வெல்லும் சொல்லுனாரு வள்ளுவர். ஒரு சொல்றியா, அதை தாண்டி ஒருத்தர் நல்லா சொல்லக்கூடாதுடா, அந்த மாதிரி ஒரு சொல்ல நீ சொல்றா, வாழ்க்கையில் நீ ஜெயிச்சிருவேன்னாரு. சின்ன சின்ன அக்கறை தான், சின்ன சின்ன ஒரு மோட்டிவேஷன் தான், சின்ன சின்ன பார்வை, தெளிவான பார்வை தான் மிகப்பெரிய விஷயத்தை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். வாழ்க்கை எப்பயுமே எப்படி தெரியுமா? அந்த ஒரு விஷயம் சொல்றேன். இப்போ அம்மா குழந்தைங்க திருவிழாவுக்கு போவோம், அம்மா அப்பா கூட்டிட்டு போவாங்க. கூட்டிட்டு போறப்ப குழந்தைங்க என்ன பண்ணணும்னா போற வழியெல்லாம் ஏதாவது கேட்டே போகும். பலூன் வாங்கிட்டா, பஞ்சு மிட்டா. நம்ம குழந்தைங்களுக்கு வீட்டில் இருக்கிறப்ப பசிக்கவே பசிக்காது, வெளில போனால் எல்லாம் பசிக்கும். என்ன எங்களோட அப்படி எல்லாமே பார்க்குறதெல்லாம் கேட்குங்க, எப்படின்னே தெரியாது. பலூன் வாங்கிட்டா, பஞ்சு மிட்டா வாங்கிட்டா, அது வாங்கிட்டா, கார் வாங்கிட்டா, என்னது இந்த பபிள்ஸ் அது வாங்கிட்டா, எல்லாம் கேட்கும். இவர் என்ன சொல்லுவார், அம்மா அப்பா என்ன நல்ல வசதியான வீடாக இருந்தால் உடனே வாங்கி கொடுத்து கெட்டு விட்ருவானுங்க. ஒரு நல்ல நார்மலான வீடாக இருந்தால் இருறா அப்புறம் வாங்கி தரேம்பாங்க. ரொம்ப ஏழையாக இருந்தால் டேய் இல்லைடா புரிஞ்சுக்கடான்னு வாழ்க்கையை புரிய வைப்பாங்க. இதுதான் வித்தியாசம். குழந்தைங்களோட சைக்காலஜிக்கும் நம்மளுடைய வாழ்வியல் தரத்துக்கும் அவ்வளோ உண்மை இருக்குன்னு இன்னைக்கு ஆய்வுகள் சொல்கிறாங்க. நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை தரத்துக்கும் குழந்தைகளுடைய உளவியலுக்கும் மிகப்பெரிய தொடர்பு இருக்குங்கிறாங்க. இன்னைக்கு வாங்கித்தாமாங்க அப்படியே கூப்பிட்டு போயிடுவாங்க. அழுதுகிட்டே இருக்கும் குழந்தை. ஏன் அப்படி வாங்கி தரல, ஏன் அப்படி வாங்கி தர வரேன்டா, போகிறப்போ வாங்கி தரேன்டா கண்ணு, பஞ்சு மிட்டாய் தானே, இந்த திருவிழா போய் சாமியை பார்த்துட்டு போகிறப்போ வாங்கி தரேன். போப்பா நீ இப்பயுமே இப்படி தான் சொல்லுவேன், போன திருவிழாவுக்கு அப்படியே வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டேன், நான் நம்ப மாட்டேன் உடனே அப்படிங்க. இல்லைடா இந்த அப்பா கூப்பிட்டு வாங்கி தரேன்டா செல்லாம்னு கூப்பிட்டு போயிடுவார். திடீர்னு அந்த குழந்தை திருவிழாவில் காணாமல் போயிடுச்சுன்னு வச்சுங்க, அம்மா அப்பா எல்லாம் காணாமல் போயிடுச்சுன்னு வச்சுங்க, ஓனாலும் நம்ம அந்த அங்கே இருக்கிற போலீஸ்காரங்களோ பொதுமக்களோ அந்த குழந்தைய கூப்பிட்டு இருந்து என்னடா வேணும், அதுக்கு பிடிச்ச பஞ்சு மிட்டாயே அதுகிட்ட கேட்பாங்க. பஞ்சு மிட்டாய் வேணுமாடா செல்லாம், வேணாம். இந்த கார் வேணுமாடா, கார் வேணாம் போ, தள்ளி விடும். இந்த பப்பல் வேணாம் அங்கிள், எனக்கு எது வேணாம், என்ன யாரா வேணும், அம்மா அப்பா தான் வேணும் அங்கிள் அப்படிங்க. வாழ்க்கை தான். நீங்கள் எதெல்லாம் வேணும்னு அடம் பிடிச்சிங்களோ அதெல்லாம் அத்தியாவசியமே இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் எதற்காக காத்திருக்கிறீர்களோ அதை நோக்கி வாழ்க்கை உங்களை நகர்த்தும். ஒரு குழந்தை மாதிரி தான் காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட மென்டாலிட்டி. தேவையில்லாத எல்லாமே கேட்கும். ஒரு நாள் வாழ்க்கை தனிமரமாக விடுறப்ப, சுற்றி நிற்கிறப்ப, இன்னைக்கு காலேஜ் எப்படி இருப்ப கூட கிளாஸ்மே 40 பேர் இருப்பான், 50 பேர் இருப்பான். யூஜி முடித்து வெளில போனோன்னா அது அப்படியே 5 பேர் 10 பேர் ஆகி போயிடும். அடுத்து பிஜி முடிச்சு வரப்போ 2 பேர் 3 பேர் ஆயிரும். வேலை கிடைச்சோன்னா நீங்கள் ஒருத்தர் தான் இருப்பீங்க. நீங்கள் எனக்கு நல்லா வேலைக்கு போய் செட்டிலான ஒரு நண்பனை ஏதாவது ஒரு காமன் பிளேஸில் பார்க்குறப்ப தயக்கமாக இருக்கும் உங்களுக்கு. நேராக போய்ட்டு என்னடா முத்துக்குமார் என்னடா பண்ணுற அப்படின்னா, நல்லா இருக்குண்டா, இங்கே வந்துருக்கண்டா, இந்த இதில் கோயம்புத்தூர் ஐடி இதெல்லாம் பெரிய லெவலில் இருக்கடா மச்சான், நல்லா இருக்கு நீடா அப்படின்னு டக்கு நீடானு ஒரு பதில் வரணும்ல. அந்த பதில் உங்கள்கிட்ட வரலன்னு வச்சுங்களேன், அது வரைக்கும் நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கையில் நீங்கள் சிறப்பாக ஏதோ செய்யலைன்னு அர்த்தம். இங்கே லைஃப்பில் எதுவுமே வெற்றி தோல்வியே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் நிறையா சம்பாதிச்சாதான் வெற்றி, நல்ல இடத்துல பிளேஸ் ஆனாதான் வெற்றி, அதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு என்ன பெஸ்ட்டோ அதை நீங்கள் பண்ணிடுங்க, அவ்வளோதான். எல்லாருமே அம்பானி ஆகணும், எல்லாருமே இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தி ஆகணும், எல்லாருமே பில்கேட்ஸ் ஆகணும், அதெல்லாம் அவசியமே இல்லை. உன் குடும்பத்தை காப்பாற்றுகிற அளவிற்கு, உன் தலைமுறையை காப்பாற்றுகிற அளவிற்கு, உன் தலைமுறையை வழிநடத்துகிற அளவுக்கு நீ ஏதாவது சாதிச்சிட்டினாவே நீ வாழ்க்கையில் மிகப்பெரிய சாதனையாளர் மட்டும்தான், வேற யாருமே கிடையாது. மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணவங்க தான் பண்ணாங்களா, அதெல்லாம் கிடையாது. நீயே பெரிய அச்சீவர் தான். ஏன் ஒன்றுமே இல்லாத ஒரு கிராமத்துல இருந்து நேராக கிளம்பி வந்து நம்ம யுனைடெட் காலேஜில் படிச்சுட்டு இங்கேருந்து நிறைய நல்ல விஷயங்கள் எடுத்துக்கிட்டு, நிறைய நல்ல நட்புகளை எடுத்துக்கிட்டு, அதுக்கு அடுத்த லெவல் நீ போய் ஒரு ஜாப் கிடச்சி அங்கே வேலை பார்த்து நீ சம்பளம் வாங்குற முதல் சம்பளத்தில் உங்கள் அம்மாவுக்கு அப்பாவுக்கு ஏதாவது வாங்கி தந்தீங்கன்னா உன் வாழ்க்கையில் நீ உன் தாய்க்கும் தந்தைக்கும் கொடுத்த ஆஸ்கர் விருது என்பது அது மட்டும்தான், வேற எதுவுமே கிடையாது. எல்லாராலையும் எல்லாமே சாதிக்க முடியும். சோர்ந்து மட்டும் போயிடாதீங்க லைஃப்ல எப்பயுமே சோர்ந்து போயிடாதீங்க. இன்னைக்கு ப்ரூஸ்லி எத்தனை பேருக்கு பிடிக்கும்? எல்லாருக்கும் ப்ரூஸ்லி பிடிக்கும். இப்போ வரைக்கும் யாராவது ஒருத்தர் எங்கேயாவது சண்டை போட்டானா உடனே என்ன கேட்பானுங்க, பெரிய ப்ரூஸ்லி இவர் அடிக்க வந்துட்டு வரும்பாங்க. ஏன்னா அந்த ஆள் அப்படி ஒரு மேஜிக் பண்ணாலும் அந்த ஆள் வெற்றி ஒன்றும் சாதாரணமாக வரல. அந்த ஆள் எங்கே போய் ட்ரை பண்ணாலும் சீன முகம்னு அவாய்ட் பண்ணிட்டே இருந்தாங்க அவரை. நீ ஒரு சீன முகத்துக்கு சொந்தக்காரன் இல்லை சார், நல்லா நான் நடிப்பேன், நல்லா ஃபைட் பண்ணுவேன், ரைட்டுப்பா எல்லாம் ஓகே. ஏன்னா உன்னோட உருவத்தில் தெரியுது அந்த சீனாவினுடைய சாயல் வந்து எங்களுக்கு உறுத்தலா இருக்கு,
இது எந்த அளவுக்கு ஹாலிவுட்டில் கிளிக் ஆகும்னு தெரியலன்னு எல்லாரும் அவாய்ட் பண்ணிட்டே இருந்தாங்க. மிகப்பெரிய விரக்தி. 1969 வருடம் ஜனவரி மாதம் அவர் தங்கியிருந்த அமெரிக்காவில் அவர் தங்கியிருந்த ரூமுக்கு வெளியில் அப்படியே ஜன்னல் வழியாக வானத்தை பார்க்குறாரு. என்னடா இவ்வளோ போராடியும் ஜெயிக்கல அப்படின்ட்டு ஒரு பேப்பர் எடுக்கிறாரு, ஒரு பேனா எடுக்கிறாரு, ஒரு லெட்டர் எழுதுறாரு. அவருக்கு அவரே ஒரு லெட்டர் எழுதிக்கிறார், ரகசிய கடிதம் எழுதுறாரு. அடுத்த 10 வருஷத்துல அமெரிக்காவில் அதிக சம்பளம் வாங்குகிற வெளிநாட்டு நடிகனாக நான் இருப்பேன். அடுத்த 10 வருஷத்துல அமெரிக்காவிலேயே அதிக சம்பளம் வாங்குகிற வெளிநாட்டு நடிகனாக நான் இருப்பேன். நல்ல தரமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை நான் அமைத்துக் கொள்வேன். $10 மில்லியன் என்னோட பேங்க் அக்கௌண்ட்ல இருக்கும். 1980க்குள்ள $10 மில்லியன் என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்ல இருக்கும்னு ஒரு ரகசிய கடிதத்தை எழுதி அவரே சைன் பண்ணி பத்திரமா மடிச்சு வச்சுக்கிறாரு. அவருக்கு 10 வருஷம்லாம் தேவைப்படல, 3 வருஷம் 4 படம் உலகத்தோட சூப்பர் ஸ்டாரா ப்ரூஸ்லி மாறிட்டாரு. இன்றைக்கும் நியூயார்க்ல அந்த ஒரு ரெஸ்டாரண்ட்டோட மியூசியம்ல அந்த கடிதத்தை வச்சிருக்காங்க. அவருக்கு அவரே எழுதி கொண்ட கடிதத்தை. ஏன்? வாழ்க்கையில் எல்லாரும் கைவிட்ட பிறகு, எல்லாமே கைவிட்ட பிறகு நீங்க நம்பிக்கையோடு இருந்தீங்கன்னா உங்களால காப்பாத்திக்கிட்டு எந்த உயரத்தை வேண்டுமானாலும் தொட முடியும் என்பதற்கு ப்ரூஸ்லியினுடைய வாழ்க்கை வரலாறு ஒரு மிகச்சிறந்த உதாரணம். எப்படி வேணா இது நம்ம தப்பு செய்யறப்பே தெரியும் தான் தப்புன்னு தெரியும். அதை தாண்டி மறுபடியும் செய்யறப்பதான் அது பிரச்சனையா நமக்கு மாறும். நீங்க எந்த ஒரு ரொம்ப சின்சியரா எந்நேரமும் படிக்கிறது, நம்ம கிளாஸ்லயே எந்நேரமும் படிச்சுட்டு இருந்தாலும் அவனை நமக்கு பிடிக்காது. வந்துட்டாடே. இப்போ மேம் சார் ஏதோ ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்மளால தான் எந்திரிப்பான், அந்த பொண்ணு தான் எந்திரிக்கும். உடனே மற்ற பசங்க எல்லாம் சொல்லிடுவாங்க, இப்போ பாரு நம்மளால பாரு மேம் சார் அப்படின்னு எந்திரிப்பாங்க. இப்போ நிம்மதியாக இருப்பான்டா, பதில் சொல்லிட்டாலும் நிம்மதியாக இருப்பான். அவனை வரப்பே அவன் முகமும் அந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னு தெரியாது. அப்படி படிக்கிற முகம்னு சொல்கிறாங்களே, அது இன்னும் அப்படி தான் இருக்கும். அப்படியே வருவாங்க, அப்படியே போவாங்க. படிச்சேன்னு கேட்டால் ஏதோ படித்தேம்மா, உலகத்துலேயே ஒரு பொய் சொல்லுவான் அவன். ஏதோ படித்தேன்னு ஒரு பொய் சொல்லுவான் படிக்காத. அந்த பசங்க கூட சில இந்த பொண்ணுங்க தப்பா எடுத்துக்காதீங்கம்மா, அந்த பொண்ணுங்க மட்டும் படித்தது எவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்டாலும் சொல்லாது. மெஜாரிட்டி எனக்கு தெரிஞ்சு இப்போ எப்படின்னு தெரியல, பசங்க சொல்லுவாங்க மச்சான் என்னடா படித்தா, ஒன்றும் படிக்கலடே நீ தானே ஃப்ரெண்டுமா. ஏன்னா அவனும் ஒன்றும் படிக்கல, சூப்பராக இருக்கும். ஒருவேளை எவனா ஒருத்தன் ஒரு அரியர் கிளியர் பண்ணிட்டான், எனக்கு தெரியாமல் ஒரு அரியர் கிளியர் பண்ணிட்டானா கோச்சுப்பான். ஃப்ரெண்ட்ஷிப் நீ மதிக்கல மச்சான், 4 அரியர்ரா பேலன்ஸ்டாக இருந்தது, நீ மட்டும் ஒன்று கிளியர் பண்ணிட்டேன். அதுக்கு அவன் ஃப்ரெண்டு சொல்கிறான், மச்சான் எப்படி பண்ணுன்னு தெரியலடா, அதே ஆயிருக்குடா. அதெல்லாம் இந்த கதையெல்லாம் விடாத மச்சான், இனிமேல் என்கிட்ட பேசாது அப்படின்னு அவன் போயிடுவான். அவ்வளோ மானரோசம் இருக்கிறவா இருப்பாங்க. இந்த பொண்ணுங்க ஊம கோசமாக படிக்கிறது சொல்லவே சொல்லாது. எப்பயும் அவ்வளோ படிக்குங்க, பதட்டத்திலே இருக்கிற மாதிரியே இருக்கும் பாருங்களேன். செமஸ்டருக்கு முன்னாடி என்ன வரப்போகுதுன்னு தெரியலடி, டஃப்பாக வரும்னு இதுங்களா கிளப்பி விடும். வேற டஃப்பாக இருக்கும்னு கேள்விப்பட்டேன் இந்த செம்மு, தெரில. ஏன்னா லாஸ்ட்டு 3 செம்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக கேட்டாங்களா, அதனால இந்த செம் எப்படியும் டஃப்பாக வரும்னு நினைக்கிறேன் அப்படின்னு. பக்கத்தில் இந்த பையன் டஃப்பாக வரும், அவனுக்கு எதை டஃப்பாக வந்தானே ஈஸியாக வந்தானே, அவன் படிக்கலை, அவன் எழுதுறதான் அதில் ஆன்சரு. நீங்களாம் படித்ததுலேருந்து என்ன எழுதணும்னு யோசிப்பீங்க, அவனே எழுதுவான். த பாய்ஸ் அப்படின்னு வருதுல்ல, அதான் அது பாய்ஸ். அவனே எழுதுவான் எல்லாம். ஏங்க என்னென்ன, அதாவது வாத்தியார் படிச்ச உண்மையிலேயே நல்ல மனசாட்சி இருக்கிற வாத்தியார் யாராவது படிச்சாருன்னா அவருக்கு ஹார்ட் அட்டாக் வரதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவன் அந்த மாதிரிலாம் எழுதுவான். இன்னொன்று ரொம்ப நல்லா படிக்கிறவன் பார்த்தீங்கன்னா அந்த டெக்கரேஷனே பண்ண மாட்டான் பேப்பர்லாம். அவன் பாட்ட ஆன்சர் எழுதுவான், அளவா அடிஷனல் ஷீட்டு கேட்பான், முடிச்சிருவான். இந்த கதை விடுறவன் தான் எஞ்சி நின்று சார் அந்த சூப்பர்வைசர் எக்ஸாம் சூப்பர்வைசருக்கு ஆச்சரியமா போயிடும், என்ன இவன் புத்தகத்தில் இருக்கிறத தாண்டி எழுதிட்டு இருக்கானே, பயங்கரமாக படிப்பான் போல இருக்கு. அடிஷனல் ஷீட்டில் அவன் பாட்டு அங்கே ஒரு வரி இங்கே ஒரு வரி 5 வரி 6 வரி தான் எழுதியிருப்பான். வெளில வந்து மச்சான் பாஸ் பண்ணிடுவியா, மச்சான் இங்கே வேறு 60 பேஜ் எழுதியிருக்கேன், ஒரு பக்கத்துக்கு 1/2 மார்க் போட மாட்டானுங்க. பார்ப்போம் போட்டுருவானு எல்லாம் வந்துடும் மச்சான் பாஸ் பண்ணிடலாம், என்னப்பா இந்த இல்லைன்னா அடுத்த செம்மில் பார்த்துக்கலாம், அதெல்லாம் கவலைப்படாது, நீ பாஸ் பண்ண மாட்டேல அப்படிமா எடுத்தோனையுமே. ஏன்னா இந்த விதத்துலையும் நண்பன் நம்மளை விட்டு தந்துடக்கூடாதுன்னு பொண்ணுங்க இருக்கும். எல்லாமே சின்ன சின்ன கவனம் தான். ஒரு சின்ன விஷயம் சொல்ல பாருங்களேன், இங்கே யாருக்காவது யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி கிளியர் பண்ணும் அந்த படிக்கணுங்கிற எண்ணெல்லாம் இருக்கா இருக்காது? போட்டித் தேர்வுகளில் ஒரு என்னப்பா ஒரு பையன் கூட கை தூக்க மாட்டேங்க சொல்லுங்களா, ஏதோ மரியாதைக்கு ஒரு 2-3 பையங்க சும்மா கை தூக்கி விடுற ஆறுதலுக்கு தேங்க்ஸ்ரா தம்பி, அவ்வளோதான். யூபிஎஸ்சினா இப்போ என்னன்னு கேட்பேன், டப்புன்னு 10 கிலோ போட்டான் பாரு, முடிஞ்சு வச்சு பாருங்க, அவ்வளோதான். என்னங்க கையை தூக்க சொன்னீங்க, தூக்குனே அடுத்த கேள்வி கேட்குறீங்கிறான் தம்பி. ரைட். இப்போ நீங்கள் யாராவது இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு சொல்கிறேன், தினசரி நியூஸ் பேப்பர் படிங்க சொல்லலாம். அவங்களுக்கு இல்லை எல்லாருக்குமே ஒரு இங்கிலீஷ் பேப்பர், ஒரு
தமிழ் நியூஸ் பேப்பர் தினமும் படிங்க. அதில் வர முக்கியமான விஷயங்களை குறிப்பெடுத்துங்க. மிகப்பெரிய அளவில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு நாளைக்கு எக்ஸாம்ஸ் எழுதுகிறப்ப. சரியா? மிக மிக பெரிய லெவலில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இங்கிலீஷ் தயவு செஞ்சு பேச கற்றுக்கோங்க. நான் வாழ்க்கையில் மிகப்பெரிய வருத்தப்படுற ஒரே விஷயம், நான் என்ன நினச்சே வருத்தப்படுற ஒரே விஷயம் அது மட்டும்தான். சரி, இன்னும் ஒழுங்காக நம்ம லாங்குவேஜை கற்றுக்கலையே, இங்கிலீஷ் கற்றுக்கலையே, ஹிந்தி கற்றுக்கலையே, அதற்கான முயற்சியே எடுக்கலையே. அதான் உண்மை, அதற்கான முயற்சியே எடுக்கலையே. இப்போ நம்ம பிஸி ஆகிட்டோம், அடுத்தடுத்த நிகழ்ச்சின்னு போயிட்டே இருக்கோம். இப்போ ஒதுக்க முடியல, கமிட்மெண்ட்டு. ஆனால் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணோம், டைம் இருந்தப்பெல்லாம் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோன்னு. தமிழ் நம்ம தாய்மொழி, சுவாசம் எல்லாமே, சிந்தனை எல்லாம் அதில் தான் வரும். ஆனால் வணிக மொழி இன்னைக்கு இங்கிலீஷ் தான். தயவு செஞ்சு இங்கிலீஷ் பேச கற்றுக்கோங்க. யூடியூப்பில் கண்ட கருமத்தெல்லாம் பார்க்குறதுக்கு பதிலாக அவ்வளோ யூடியூப் சேனல் ஃப்ரீயாக இருக்குது. ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் எடுக்கிறது தினமும் பாருங்கள். ஃப்ரெண்டு நல்ல ஃப்ரெண்டு தானே, அவன்கிட்ட பேசி அவனை சாவடிங்கிறேன். மச்சான் இங்கே வாடான்னு டவல் கம்முன்னு ஒரு படம் வந்துச்சேன், ஜெயிலாக அடிச்சு பேசியிருப்பார். அந்த மாதிரி எங்கேனாலும் மச்சான் நீங்கள் ஈவினிங் 5 மணிக்கு படத்துக்கு போகிறோன்டான்னா இங்கிலீஷ்லேயே பேசு. அவன் கடைசி வரைக்கும் புரியலடா கத்தணும். அவனுக்கு ஒரு படம் காமிச்சிட்டு தான் நீ பாட்டணும், அதை விடக்கூடாது. ஆமாம், எல்லாம் ஏங்க கம்யூனிகேஷன் தானே. மொழி வந்து அறிவு கிடையாதுல்ல. செந்தமிழும் நாப்பழக்கம், அது தமிழுக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்கும் தானே. பேசுங்க. நீங்கள் இன்னொன்று தெரியுமா, நல்லா பேசாதவங்களுக்கு என்ன சங்கடம்னா, நல்லா பேசலைங்க இதுக்குங்க கிண்டல் பண்ணுவானுங்க பசங்க பொண்ணுங்களாம் கிண்டல், அப்படி நினைக்காதீங்க. நல்லா பேசலைன்னா உங்களுக்கு கஷ்டமே இல்லை, கேட்குறவனுக்கு தான் கஷ்டம். ஓடுவான் கிடந்து, வந்துட்டான்டான். ட்ரை பண்ணுங்க, இங்கிலீஷ் கற்றுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு லாங்குவேஜ் ஸ்கில் இருந்ததுன்னு வச்சுங்களேன், சூப்பர். நீங்கள் நாளைக்கு ஏதாவது ஒரு இன்டர்வியூ போகிறப்ப ரொம்ப ரொம்ப எளிமையாக வேலை கிடைக்கும். உண்மை அதுதான். அத்தனை கார்பரேட்ஸ் வர கேம்பஸ்லாம் வராங்கல்ல, நீங்கள் சும்மா கேம்பஸ் இன்டர்வியூ அட்டன் பண்ணலைனாலும் செகண்ட் இயர் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சும்மா போய் கேட்டு பாருங்க, சார் என்ன பேசிஸில் எழுதுறீங்கன்னு. ஓவராலாக நீங்கள் வந்து உங்களுடைய கரேஜ் எப்படி இருக்குன்னு தான் பார்ப்பாங்க. நீங்கள் எந்த அளவுக்கு தன்னம்பிக்கையான ஆளு, கான்ஃபிடன்ஸான ஆளுன்னு தான் பார்ப்பாங்க. ஓ, இவனை ட்ரெயின் பண்ணால் இவன் வந்துடுவான், மற்றபடி ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, இவன்ட்ட சிக்கலே இவன் இருக்கிற சின்ன தயக்கம் மட்டும்தான் தெரிஞ்சதுன்னா. ஆனால் லாங்குவேஜ் ஸ்கில் நல்லா இருக்கு, கம்யூனிகேஷன் நல்லா இருக்குன்னா டக்குன்னு ஜாபுக்கு தூக்கிடுவாங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்லா இங்கிலீஷ் பேச கற்றுக்கோங்க. தமிழ் பேப்பர் படிங்க, இங்கிலீஷ் பேப்பர் படிங்க. பாடத்திட்டத்தை தாண்டிய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ். இங்கே எத்தனை பசங்களை யாராவது ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்களா கணுங்களா? சூப்பர். தயவு ஸ்போர்ட்ஸில் யாராவது இருந்தீங்கன்னா அதை விட்டுறாதீங்க, அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. ஏன்னா இன்னைக்கு நாளைக்கு ஃபியூச்சரில் வந்து ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் நடக்க போகுது. இன்னைக்கு ஸ்போர்ட்ஸ் வந்து ஸ்போர்ட்ஸாக இல்லை, என்டர்டெயின்மெண்ட்டாக மாறிடுச்சு. ஐபிஎல் இன்னைக்கு ஸ்போர்ட்ஸாக பார்க்குறோம், என்டர்டெயின்மெண்ட்டாக பார்க்குறோம். இவனா சிஎஸ்கேல ஒருத்தன் அவுட் ஆனால் இவன் செத்து போயிடும் போல இருக்கு. இந்த சமயத்தில் அவுட் ஆயிட்டான்னு சில பேர் பார்க்குறேன் சார். அன்னைக்கு பார்க்குறேன், ஒருத்தன் இந்த ரோட்டில் டிவி போட்டு வச்சிருப்பானுங்க சார், டிவி பார்த்துட்டு இருக்கான். இப்படியே நிற்கிறாங்க, அங்கிட்டு திரும்ப மாட்டேங்கிறான். நேரம் நான் சொன்னேன், தம்பி ஏதாவது பிரச்சனையாயா இழுத்துக்கிட்டு அப்படியே நிற்கிறேன்னு. அதுக்கு அவன் சொல்கிறான், இப்படி நின்னாதான் சார் சிஎஸ்கே ஜெயிக்கும். அப்போ அவன் அடித்தாலாம் ஜெயிக்காதா? அது எனக்கு தெரியாது சார். போன தடவை இந்த இடத்துல இதே பொசிஷன் நின்று ஜெயிச்சிட்டானுங்க. இப்போ இதெல்லாம் நம்ம சொல்லியிருப்பான் தெரியுமா, இந்த சேரில் உட்காந்தா அவன் அவுட் ஆயிடுறான், இந்தமாரி சேர்லேயே உட்கார மாட்டேன். அவன் பவுலிங் போடுறதுனால அவன் அவுட் ஆகலை. என்ன மென்டலுங்க பாரு நம்ம ஆளுங்களாம். அதான் இது இங்கேருந்து சில பேர் டென்ஷன் ஆகிறான் பாருங்க. ஏங்க அவன் வந்து வீசுறாங்க, கொலை வெறியா ஏற்ற மாதிரி ஓடி வந்து வீசுறான் அவ்வளோ ஸ்பீடா. இவர் இங்க இருந்து அதை ஏன் அந்த டச் பண்றான்? ஏன்னா இவர் தான் கோச், இந்தியன் கிரிக்கெட் டீமோட கோச். இவர் தான் கோச்சின்னு வந்துருக்கிறாரு வீட்டுக்கு. அந்த கேப்ல மேட்ச் நடத்தினானு இங்க இருந்து டென்ஷன் ஒண்ணுமா. அம்மா இப்ப நீங்க இப்படி வீட்டுல இந்த மாதிரி டென்ஷனா டிவி பாக்குறப்ப அம்மாக்கெல்லாம் எவ்வளவு காமெடியா இருக்கும் தெரியுமா? வீட்டுல அம்மாக்கெல்லாம் அம்மா அப்பா நினைச்சுக்கும், புருஷனும் பைத்தியம் இதுவும் பைத்தியம், 2 பைத்தியத்தை வச்சுட்டு வாழ்ந்துனே அப்படின்னு. எங்க அம்மா ரொம்ப அழகா சொன்னாங்க. நானும் எங்கள் அப்பா வெறித்தனமாக கிரிக்கெட் பார்ப்போம். எங்கள் அம்மா ஒரு கமெண்ட்டில் காலி பண்ணாங்க எங்கள் 2 பேரையும். இங்கே பாரு, அவன் ஆடினாலும் காசு, ஆடாட்டினாலும் காசு, உனக்கு படித்தாதான் காசுன்னாங்க. கரெக்டு. அட்வர்டைஸ்மெண்ட்டில் கேட்சை சரியாக பிடிக்கிற அத்தனை பேரும் மேட்சில் விட்டுறானே. அட்வர்டைஸ்மெண்ட்டில் அவ்வளோ சிக்கலான கேட்சை பிடிக்கிறான். ஏன்? அங்கே பிடிச்சாதான் காசு, இங்கே விட்டிங்கன்னா ரொம்ப காசு. முக்கியமான நேரத்தில் கேட்சை விட்டிங்கன்னா அவ்வளோ காசு. வெளில வந்து சொல், அவன் நம்ம பிடிச்ச டீம் ஜெயிக்கிற வரைக்கும் கிரிக்கெட் கேம்பிளிங் இல்லாமா. பிடிச்ச டீம் தோத்துச்சுன்னா எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டானுங்க மச்சான். எல்லாம் ஃபிக்ஸ் பண்ண, எல்லாம் ஆல்ரெடி ஃபிக்ஸ்டு. ஏங்க அதை போய் தோனி அடிச்சா அவுட்டா வரா?
அவர்லாம் என் பேர்பட்ட ஆள் எனக்கு ஆங்க லட்டு மாதிரி விழுவுது. ஏன்னா அப்போ உளுந்தா பூந்தி ஆயிடாது, அது லட்டு மாதிரி விழுந்தா லட்டு மாதிரி விழுவுது. அதை போய் விட்டுருக்குறேன் எல்லாம் ஃபிக்ஸு. நான் தான் முதலே சொன்னல பார்க்கக்கூடாதுன்னு. எவ்வளோ 30 நாள் பார்த்துட்டு நல்லா வருது. அதுக்கப்புறம் சொல்லுவான் அதெல்லாம் சேட்டா அம்மா நீ சொன்னது கரெக்டு தான், எல்லாம் பித்தலாட்டம். அம்மாட்ட வாடா பித்தலாட்டம் அது. அவ்வளோதான். எதுக்கு நேரத்தை செலவு பண்ணுவோம் அதுக்கு நேரத்தை செலவு பண்ணுங்க. நீங்கள் ஸ்போர்ட்ஸுக்கு சொல்ல வந்தோம்ல, ஸ்போர்ட்ஸ் நீங்கள் என்டர்டைன்மெண்ட்டாக மாறிடுச்சு. உசேன் போல்ட்லேருந்து அத்தனை பேரும் பாருங்க இன்னைக்கு நம்ம பெரிய வடகம்பட்டி சேலம் பெரிய வடகம்பட்டிக்கிட்ட மாரியப்பன் தங்கவேலு 5 வயசுல ஆக்சிடென்ட் ஆகி வலது கால் கூழாக மாறி போனது. அந்த ஆள் சோர்ந்து போயிடலையே. உயரம் தாண்டல பிரேசில்ல ரியோ டி ஜெனிரோ பாராலிம்பிக் மாற்றுத்திறனாளிகளுக்கான பாராலிம்பிக்ல 2003 2004 அப்புறமும் அதுக்கப்புறம் அவ்வளோ வருஷம் கழிச்சு இந்தியாவிற்கான தங்கத்தை ஒரு மாற்றுத்திறனாளி கொண்டு வந்தார். சேலம் பெரிய வடகம்பட்டி கிராமம். கால் பயிற்சின்னு இருந்தாலும் உட்காரல. அதெல்லாம் இல்லை. வாழ்க்கையில் என்ன வேணால் சாதிக்கலாம். ஸ்போர்ட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. மேனேஜ்மெண்ட்டும் நிச்சயமாக சப்போர்ட் பண்ணணும்னு நான் இந்த நேரத்தில் சேர்மேன் சார்ட்டி கேட்டுக்கிறேன், பிரின்சிபல் எம்டி கேட்டுக்கிறேன். ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்க ஸ்போர்ட்ஸ் அப்படியே கன்டினியூ பண்ணுங்க. அதை வச்சு என்னென்ன கிளியராக அடுத்தடுத்த ஸ்டெப்பு போக முடியும்னு கொஞ்சம் படித்து தெரிஞ்சுக்கோங்க, சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சிம்பிள்கன்னா நம்ம வாழ்கிறதுல மட்டும்தான் இருக்குது. லைஃப்பை நீங்கள் நினச்ச மாதிரி வாழ்கிறதுக்கான முழு உரிமையும் தகுதியும் உங்களுக்கு இருக்குது. தயவு செஞ்சு அதுக்கு முன்னாடி அச்சீவ் பண்ணிவிட்டு உங்களை இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு வளர்த்ததுக்கும் படிக்க வச்சதுக்கும் அம்மா அப்பாவுக்கு ஏதாவது ஒரு சின்ன விஷயம் பண்ணிவிட்டு அப்புறம் சந்தோஷமாக நீங்கள் நினச்ச வாழ்க்கையை நீங்கள் நினச்ச மாதிரியே வாழணும்னு ஒரு அன்பு சகோதரனாக நான் என்னுடைய பிரார்த்தனைகளோட என் பேச்சை நிறைவு செய்கிறேன். வாய்ப்பிற்கு நன்றி. வணக்கம். வணக்கம். வாழ்க்கையின் முக்கியத்துவத்தை மிகச் சிறப்பாக எடுத்துரைத்த சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக விருதுகள் மற்றும் பரிசுகள் வழங்குதல். விருதுகளை வாசித்திட யுனைடெட் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் ஆங்கிலத்துறை தலைவர் திருமதி ஜாய் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். Dear dignitaries, members of faculty and my dear students, a warm good evening to one and all present here. My hearty congratulations to the award winners. The first award is 100% attendance. S.V. Giridhar of BSc Computer Science and Data Analytics of 2020 to 2023. S. Arun Kumar of BSc CSDA 2020 to 23. N. Shrija, BA English 2023 to 25 batch. K. M. Surendra 2023 to 25 BA English Literature. V. Gayatri, BCom BA 21 to 24. R. Meenakshi, BCom BA 21 to 24 batch. K. Mohanapriya, BCom CA 22 to 25 batch. Sandhya Bharati, BCom CA 22 to 25. E. Vikram, BCom CA 2022 to 25. A. Davaraj, BCom batch 2020 to 23. The next award is the topper of the class. J. Juden Atmika, BSc Computer Science and Data Analytics 2020 to 25. S. Janani, BSc Computer Science and Data Analytics. S. Janani, BSc CSDA 21 to 24. S. Bhumeshwaran, BSc Computer Science and Data Analytics 2020 to 23. M. Satya, BSc Computer Science 2022 to 25. M. Abhirami, BSc Computer Science 21 to 24.
Charles Casso J, BA English Literature 2022 to 25. A. Julie Venus Jesslyn, BA English Literature 2021 to 24. A. Kausalya, BA English Literature 2020 to 23. M. Siva Bharati from BBA Retail Management 2022 to 25. R. Gauri Shankar, BBA Retail Management 2022 to 25. Ashika, BBA Retail Management 2021 to 24. Kirtika R, BCom Business Analytics 2022 to 25. Saumi S, BCom Business Analytics 21 to 24. Amarthavalli, BCom 2022 to 25. Noral Rakshana, BCom 21 to 24. Aparna Maheshwari, BCom 2020 to 23. K. Mohana Priya, BCom CA 22 to 25. Sneha A, BCom CA 21 to 24. K. Narmada, BCom CA 2020 to 23. Tamilarasi, BCom PA 2021 to 24. Praveena M 2020 to 24. K. Narmada, she has also scored centum in the subject corporate accounting. B. Tamilarasi, BCom PA, Praveena M, BCom PA, Shivani from BCom Banking and Finance 2021 to 24. Dear students, we have the topper of the batch, and for the first year, that is 2022 to 25 batch, we have K. Mohana Priya with 94%. A. Sneha 97% from BCom CA 2021 to 24 batch. She has scored 97%. And S. Bhumeshwaran of BSc Computer Science and Data Analytics from 2020 batch has scored 84.5%. Next, we have the best entrepreneur team. The team consists of Akalya, Ashwati, Gautam A, Kevin, Kirtika, Navina, Parvati, Saranya, Shivani, Sweta from Banking and Finance, and I request Navina to get the prize. Next, we have the active participant of the college, and he is S. Chandru of BCom PA 2021 to 2024. Next, we have the best student coordinator. She is S. Ritika, BSc Computer Science and Data Analytics 2020 to 23 batch. Next, we have best sportsman. It is J. Aravind from BCom BA 2020 to 23. Next, we have the best sportswoman, A. Sneha from BCom CA 2020 to 23. Then we have the best president of student enrichment cell. It is A. Davaraj from BCom 2020 to 23 batch. Next, we have the award of best career focused, and this person has got 5 placement offers with a TC of 25K, average TC of 25K. And this is A.L. Sandhya from BCom BA 2020 to 23.
with connect to this particular award only because of not submitting the documents on time. One person missed this same award. They are going to share with each other. Mr. Ajmal Mohan. He missed only because of he has not submitted the documents on time. He is also having 6 offers. Baba. He is also having 6 offers with 23 CTC per month, and definitely because of you missed it, you are not able to get the certificate on stage. Definitely we'll give the recognition. Okay. Thank you. The next award is most awaiting and most important award, that is the Best Outgoing Student Award in the batch, the first batch 2020-2023. Oh, so many guesses. So this particular student has contributed himself not only in one dimension. That's why this best outgoing has been going to be given. நம்ம எல்லாருமே ஒரு ஈவெண்ட்டை கோஆர்டினேட் பண்ணுவோம், இல்லை வாலண்டியரிங் பண்ணுவோம், ஆர்எல்ஸ் நம்மளே இன்வால்வ் ஆகி அதை செய்ய ஆரம்பிப்போம், அகடமிக்ஸில் இருப்போம், அண்ட் டீம் பில்ட் பண்ணுவோம். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட், ஒரு நம்ம கேம்பஸ்க்குள்ளே ஒரு இஷ்யூ அல்லது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நடுவில் ஒரு இஷ்யூ அப்படின்னா நிறைய கம்ப்ளைண்ட்ஸை தாண்டி சொல்யூஷனோட இது மேம் இது இப்படி அட்ரஸ் பண்ணுனா வி ஆர் ஏபிள் டு ரீச் த சொல்யூஷன் அண்ட் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அது வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். அந்த மாதிரி கான்ட்ரிபியூஷன் டுவர்ட்ஸ் த பெனிஃபிட் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் ஆஸ் வெல் அஸ் த பெனிஃபிட் ஆஃப் தி சிஸ்டம், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய மொமெண்ட்ஸில் கம்யூனிகேட் பண்ணியிருக்காங்க. யாரு மேடம் அந்த பையன், எனக்கே பார்க்கணும் போல. So such a eminent student we have in our batch 2020, Mr. Mohammad Nayas, BCom 2020. Dear students, we now have the faculty awards, and the first award is the students who have produced 100% results. Mrs. D. Maithili from the Department of Computer Science, Mrs. P. Rukmani from the Department of Computer Science, Mrs. N. Malati from the Department of Computer Science, Dr. C. Vijay Ganesh from the Department of Commerce, Mr. C.M. Arun Prasad from the Department of Commerce, Mrs. Kartika from Commerce Department, Ms. Indu from Commerce Department, Mrs. Saumya from Commerce Department, and Dr. P. Sopna from Management, and Mrs. M. Joy from English Department, Ms. Rachel Priyadarshini from English Department, Dr. V. Marishwari ma'am from English Department, Mr. Tyahu from English Department, Miss Aparna from English Department, Stanley John from Maths Department, Kausalya from Tamil Department, Amsaraj sir from Tamil Department. Congratulations, dear faculty members. And we have the next award is the teachers who have best contributed to the research.
And we have Mr. J. Janakiraman from the Department of Commerce, Mrs. C. Bhuneshwari, Ms. D. Maithili, Ms. Rukmani Devi, K. Shivapriya, Ms. N. Malati, and Dr. Sopna. And the faculty who had contributed to the best quality of the institution. To the development of the institution, it is Mr. Arun Prasad and Dr. V. Marishwari. For contribution of best quality, Mrs. Joy ma'am from Head and Department of English. Next. The best coordinator, faculty, Dr. G. Yasmin ma'am from Commerce Department. Next award, as so na mic எடுத்தனே தெரிஞ்சிருக்கும் டெஃபினட்டா best faculty award. So best faculty in all dimensions, so volunteering, coordination, classroom teaching, classroom handling, more than working hours work பண்றதுல இருந்து எல்லாத்துலயுமே and towards other development activities. Guess வினோத் சார். வினோத் சார் இப்போ லீவில் இருக்கிறதுனால ஒரு 2 மாதத்தோட பெர்ஃபார்மன்ஸில் மிஸ் பண்ணிட்டாரு. மிஸ்டர் ஸ்டான்லி ஜான். Students, we have the list from the students who have excelled in the events which happened on the 8th, and the first event is Uri Adithal, and the first prize go to Raja K of first BCom and Sridhar S of third BCom CA. The next event is Gramya Adai Alangaram. It is Saumi S from 2nd BCom BA and Akshaya from 2nd BCom BA. And the second prize goes to Rebecca Rexlin D of 2nd BA English and Aarti G of 2nd BA English. And the third prize goes to Abhinaya B of first BSc CSDA. The next event is Talayadi. Gautam from the Department of Commerce. Shah Rukh Khan from 2nd BSc. The second prize goes to Shah Rukh Khan of 2nd BSc Computer Science. And the third prize to Venkatesh of 2nd BCom BA. The next event is Gramya Samail. The first place goes to Shaktishwari K of 2nd BCom Banking and Finance. The second place goes to Abhirami M of 2nd BSc Computer Science. The third place goes to Blessy R of 2nd BA English. And the next event is Karagam Edithal. The first
first place goes to Sasidharan and team from the Computer Science Department. The second place goes to Shakti Balan S and team from the Department of Commerce. And the third place goes to Hari Prakash and team from the Management Department. Thank you, sir, and dignitaries, and my hearty congratulations to the prize winners and the awardees of students and faculty. நன்றியுரை வழங்கிட தமிழ் துறை பேராசிரியர் திருமதி கௌசல்யா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். இந்நிகழ்வானது நன்முறையில் நடைபெற உதவிய இறைவனுக்கு எம் முதல் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். வரவேற்பு நடனம் வழங்கி கண்களுக்கு விருது படைத்த செல்வி அக்ஷயா அவர்களுக்கு எம் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். வரவேற்புரை வழங்கிய உதவி பேராசிரியர் திருமதி ஆ ரம்யா அவர்களுக்கு எம் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். முதல் கல்லூரி ஆண்டு விழாவின் ஆண்டறிக்கையை வாசித்த யுனைடெட் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முதல்வர் முனைவர் ஆ விஜயா அவர்களுக்கு எம் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். தானை தலைவனாய் இவ்விழாவிற்கு தலைமையேற்று தலைமையுரை வழங்கி சிறப்பித்த யுனைடெட் கல்வி நிறுவனங்களின் தலைவர் மற்றும் நிறுவனர் பொறியாளர் எஸ் சண்முகம் ஐயா அவர்களுக்கு எம் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய விழாவின் நாயகனாய் வாழ்க்கையின் கருத்துக்களை மிக தெளிவாக எம் மாணவ செல்வங்களுக்கு எடுத்துரைத்து எம் செவிகளுக்கு விருந்து படைத்த இன்றைய சிறப்பு விருந்தினர் திரு ஈரோடு மகேஷ் ஐயா அவர்கள் ஈரோடு மகேஷ் அண்ணா அவர்களுக்கு எம் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். வண்ணத்து பூச்சிகளாய் வானில் பறக்க துடிக்க காத்து கொண்டிருக்கும் எம் மாணவ செல்வங்களுக்கு எம் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்நிகழ்வானது சிறப்பான முறையில் நடைபெற உதவிய அனைத்து சான்றோர்களுக்கும் துறை தலைவர்களுக்கும் பேராசிரியர்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் ஊடகவியல் நண்பர்களுக்கும் எம் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நிகழ்ச்சியின் இறுதியாக நாட்டுப்பண்.